கலாச்சாரம் வளர்கிறதா தேய்கிறதா இப்படிலாம் நிறைய கேள்விகள் இருக்கு. உடனடியாக நம்ம விஜய் டிவி கலக்க போகுது யாரு புகழ் அவங்க வர்றதுக்கு முன்னாடி எங்க பாசத்திற்குரிய சரவணகுமாரி அக்கா உங்க ஊர்க்காரங்க ஒரு பெரிய கைத்தறி கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்தலாம். என்னை ஆரவாரமாக உற்சாகமாக வரவேற்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஜோரா கைத்தறி கொடுங்க பார்க்கலாம். ஏன்னா அவங்க புதுசா பேசுறாங்க. உங்களுடைய கைத்தட்டல் தான் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டானிக் ஒரு எனர்ஜி மாதிரி. கண்டிப்பாக. ஏன்னா நான் இதுவரை நகைச்சுவை பட்டிமன்றம் பேசியதே கிடையாது. கல்லூரிகளில் பேசுகிறேன் பார்த்தாங்க. நீங்களாம் பேசும்போது எங்களுக்கு என்னடா நாங்க பேசுறோம்டா அப்படின்னு வந்துட்டாங்க. நீங்களாம் பேசும்போது நான் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இங்க வந்தேன். மதியம் தான் எனக்கு பதில் கிடைத்தது. சித்திரக்கணி சித்தப்பா சொன்னாங்க மதியம் நீயும் பேசுடா மகளே. நீங்களே ஆக மொத்தம் நீங்க பிளான் பண்ணி நீங்களே பேசி நீங்களே பேமெண்ட் வாங்கிட்டு போயிடலாம்னு பாக்குறீங்க. நான் எங்க ஊர்ல பேசும்போது பேமெண்ட் வாங்குவானா? எப்படிங்க கைத்தட்டல் வேணா வாங்குவேன். வந்துருச்சுக்கா பேமெண்ட் வாங்குறதுக்கு இங்க இருக்கவங்க பூரா யாரு யாரு? அத்தை மாமா சித்தி சித்தப்பா அண்ணன் தம்பி இவங்கிட்ட எப்படி நான் பேமெண்ட் வாங்குவேன்? அதனால பேமெண்ட்லாம் வாங்க. உங்களுக்கு உங்க அணியில இன்னைக்கு 2 பேருக்கு பேமெண்ட்டுக்கா, எதிரில இருக்க 2 பேருக்கு ஆயில்மெண்ட் எனக்கு அதையும் சேர்த்தே கொடுத்துருங்க. நீங்க மேடையில நின்று இவ்வளவு நேரம் ஆடுனா அப்புறம் இடுப்பு மட்டுமா வலிக்கும்? ஆனா அழகா உடையில ஒரு ஸ்மைல் சிரிச்சுக்கிட்டுறாங்க பாருங்க. அருள்மிகு முத்து விநாயகர் முத்தாலம்மன் திருக்கோயிலில் சிறப்பான ஒரு பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிற சமுதாய பெரியவர்களுக்கும் அதை மேடையின் முன்பு அமர்ந்து கொண்டு இன்புற்று அழகாக சிரித்த வண்ணமாக கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு சொந்தங்களுக்கும் மேடையின் மேல் அமர்ந்து சிறப்பான பட்டிமன்றத்தை நமக்காக கொடுத்து கொண்டிருக்கிற நடுவர் உள்ளிட்ட எதிரணியினருக்கும் என் அணியினருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு பொதுவாக ஒரு பேச்சரங்கம், கருத்தரங்கம், சொல்லரங்கம், பட்டிமன்றம் இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் நாம என்ன செய்வோம்? அன்னபாரதி தங்கச்சி என்னமா பண்ணுவோம்? ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆமா, வீட்டுல உட்கார்ந்து என்ன செய்வோம்? 2 புத்தகங்களையாவது படிப்போம். ஆமா, அந்த புத்தகத்துல உள்ள கருத்துக்கள் கூட கிடைக்கல, சரியான தகவல்கள் இல்லை என்றால் நம்ம மேலும் என்ன செய்வோம்? அன்புடன் அன்னபாரதி யூடியூப் சேனலை போட்டு பார்ப்போம். அன்புடன் அன்னபாரதி யூடியூப் சேனலை இப்ப இனிமேதான் சொல்ல போறேன். என்ன செய்வோம்? சரியான தகவல்கள் கிடைக்கல, இன்னும் வேணும் அப்படின்னா 4 புத்தகங்களுக்கு மேலே வேணும் என்றால் ஒரு நூலகம் செல்வோம். ஆமா, அப்ப அந்த நூலகமே இத்தனை வருடங்களாக ஒரு சிந்தனை பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்றால் எங்கள் கடைநூறு மக்களுக்கு அழகான நன்றியையும் கைத்தட்டலையும் காணிக்கையாக கொடுக்கலாம். என்னை இந்த மேடையின் முன்பு அமர வைத்து தொடக்க கல்வியையும், மேடையின் இடதுபுறமாக பெஞ்சில் அமர வைத்து உயர்நிலை கல்வியையும், மேடையின் மேல் அமர வைத்து மேல்நிலை கல்வியையும் கற்றுக் கொடுத்த என் ஊர் மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இதுவரை நான் பேசுறது கிடையாதுல்ல, இன்னைக்கு தானே முத பேசுறேன். பேசுறது கிடையாதுன்னு அக்கா 10 பக்கம் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்திருக்கு. என்னத்தான் இன்னைக்கு ஃபுல்லா பேச எனக்கு எங்க அப்பா இல்ல. இதுல ஒரு என்ன விஷயம்னா, அழகா அக்கா பேச பேச கீழ இருந்து அவருடைய அன்பு கணவர் அப்படி வீடியோ எடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இது பாசம். கைத்தட்டல் கொடுங்க ஜோரா. இந்த காலத்து பண்பாடு கலாச்சாரம். ஏக்கா நீங்க உங்க வீட்டுக்காரர் அவ்வளவு அழகா வீடியோ எடுத்துட்டு இருக்காரு, கலாச்சாரம் தேய்கிறதுன்னு எப்படிக்கா நீங்க சொல்லலாம்? அதாவது கலாச்சாரம் தேய்கிறது அப்படின்னு சொன்ன என் வீட்டுக்காரர் பாசம் குறையன்னு சொல்லவே இல்லையே. பாசம் அவர் எப்பயும் குறைய மாட்டாரு. சரி, கலாச்சாரம் தேய்கிறது அப்படின்னு நானே சொல்லல, நீங்களே சொல்லிட்டீங்க. தீர்ப்பவே சொல்லி முடிச்சிட்டீங்க. நானா? ஆமா. அப்ப பேமெண்ட் வாங்க, கிளம்பலாம். பேமெண்ட் இப்பமே கொடுத்துருந்தேன் நானு. என்ன சொன்னீங்க? ஒரு பெண் மேக்கப் போட்டா என்ன செய்யும்? குடும்பமே தெருவுக்கு வரும் சொன்னீங்க. ஆமா, குடும்பமே தெருவுக்கு வருதுன்னா ஒரு பெண் சரியில்லைன்னு தானே வருது. அப்ப இது தேய்கிறதா வளர்கிறதா? இது நீங்களே தானே சொன்னீங்க. ஆக மொத்தம் நடுவர் பாயிண்ட்க்கே ஆப்போசிட் பாயிண்ட் எடுத்துட்டு வந்து கண்டிப்பா ஒரு நடுவரை பார்த்ததுதான் பக்கத்துல உள்ளவங்க படிப்பாங்க. அப்ப நடுவர் என்ன செஞ்சிருக்கணும்? வளர்கிறதையும் சொல்லியிருக்கணும், தேய்கிறதையும் சொல்லியிருக்கணும். நீங்க ஏன் தேய்கிறத மட்டும் சொன்னீங்க? தீர்ப்புல வரும்க்கா. சரி, அப்ப தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி உள்ளதே நீங்க பேச விட்டுட்டீங்கல்ல. கண்டிப்பா. அதுக்கப்புறமா என்ன செஞ்சாங்க? இந்த பிள்ளைகளை அப்புறம் கூப்பிட்டு கம்மலாக இருந்தா என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. நாமெல்லாம் என்ன செய்வோம்? கம்மலாக இருந்தா காதுல மாட்டோம் தானே சொல்லுவான். ஆனா நடுவரம்மா என்ன சொன்னாங்க? கம்மலாக இருந்தா
அடகு வைப்போம் சொல்லி கொடுத்தாங்க. இப்ப இந்த சின்ன பிள்ளைகளிடையே அடகு வைப்போம் என்று சொன்னா அப்ப பின்னாடி என்ன செய்யும்? கழுத்துல இருக்கிறத அத்துட்டு போய் அடகு வைக்கும். அப்படிதானே? சரி, இப்ப ஒரு வருஷப்பிறப்பு கொண்டாடணும். இப்ப என்ன வருஷப்பிறப்பு கொண்டாடணும்? தமிழ் வருடப்பிறப்பு. தமிழ் வருடப்பிறப்பு என்ன வருடப்பிறப்பு? பெயர் சொல்லுங்க. விசுவா வசு. இது தமிழ் பெயரா? இது தமிழ் பெயரா? அப்ப தமிழ் பெயர் என்னது? நம்ம தமிழ் புத்தாண்டு கொண்டாடுவதற்கே தமிழ் பெயரே நம்ம சொல்லலை அப்படின்னா இது என்ன மரபு வளர்கிறது? தேய்கிறது தானே. சித்திரை வருஷப்பிறப்பு தமிழ்ல விசுவாவசுங்கிறது சமஸ்கிருத பெயர். ஆனா தமிழ் பெயர் உலக நிறைவு என்று பெயர். உலக நிறைவு என்றால் என்ன அப்படின்னா, இந்த கோடை காலத்துல எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா மன நிறைவாக பிறருக்கு உதவி செய்வாங்க. ஒன்னு என்ன செய்வாங்க? இளநீர் கொடுப்பாங்க, பதநீர் கொடுப்பாங்க, தண்ணீர் பந்தல் வைப்பாங்க, மோர் பந்தல் வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைவான செயல்களை செய்ததுனால உலக நிறைவு என்று இந்த தமிழ் பெயரை மறந்து விசுவா வசு என்று சொன்னா தமிழ் கலாச்சாரம் வளர்கிறதா தேய்கிறதா? நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அருமை அருமை அருமையான விஷயம். அதாவது திருமணம் என்று ஒரு நிகழ்வு உண்டு. இப்ப மரபுகள்ல கலாச்சாரங்கள்ல இப்ப என்ன செய்ய திருமணம் என்ற மரபு பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் ரொம்ப பாதிக்கிறது. பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுக்கணும் என்று நாம நினைத்தால் ஒரு 50-60 ஜாதகம் பார்ப்போம். அதுக்கு பிறகுதான் என்ன செய்யும்? ஒரு ஜாதகம் பொருந்தி வருது நேரத்துல அந்த பிள்ளை என்ன செய்யும்? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம், எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே வர பிள்ளை கடைசி என்ன செய்யும்? பொருத்த முடியாத நேரத்துல இல்லம்மா நான் மாப்பிள்ளை பார்த்துட்டேன்னு சொல்லும். அப்ப இப்படி சொன்னா அந்த பிள்ளையை நம்பி நம்ம எப்படி மாப்பிள்ளை பார்க்க முடியும்? இதையே தான் ஒரு அனுத்தம்மா அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் எழுதியிருப்பாங்க. அதாவது ஒரு நடுத்தர குடும்பத்தினர் ஒரு 3 பெண் குழந்தைகள் இருக்கும். 3 பெண் குழந்தைகள்ல 2 பெண் குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. நடுத்தர வயதில் இருக்கிற ஒரு ஆண் 3 பெண் குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பது ஒரு மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. 2 பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. 3வது பெண் என்ன செய்யும்? நான் படிக்கணும், படிச்சதுக்கு அப்புறமா தான் கல்யாணம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லும். சரி நீங்க வேணா படி அப்படின்னு சொன்ன உடனே அந்த 3வது பெண் என்ன படிக்கும்? மருத்துவம் படிக்கும். மருத்துவம் படித்த உடனே அவருக்கு பெரியவருக்கு என்ன தோணும் அப்படின்னா இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்போமா வேண்டாமா என்ற ஒரு எண்ணம் வரும். இது இயல்பானது. நமக்கும் வயதாகிறது, பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அப்படின்னா என்ன செய்யும்? நம்மையே பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் துணையும் தேவையாயிருக்கும். அப்படிங்கிறதுனால கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாம் என்ற ஒரு சுயநலமும் இருக்கும். இல்லை பிள்ளையோட வாழ்க்கை வம்பாகி விடும், அதனால கல்யாணம் பண்ணி கொடுத்துரும் என்ற எண்ணம் இருக்கும். இறுதியாக பெண் பார்க்குறாங்க. ஒரு மருத்துவம் படித்த ஒரு ஆணும் கிடைக்கிறது. 2 பேரும் என்ன செய்கிறாங்க? சந்திக்கணும். சந்திச்சு பேசும்போது ஒரு பொது இடத்துக்கு போறாங்க. பொது இடத்துக்கு போகும்போது அந்த மாப்பிள்ளை வீட்டார் பேசுகிறார்கள். 1 எவ்வளவு நகை போடுகிறீங்க, 2வது எவ்வளவு ரொக்கம் போடுறீங்க, 3வது வேலைச்சேரியில் இருக்க வீட்டை எனக்கு எழுதி தாரீங்களா? இதுவரைக்கும் அந்த பொண்ணு என்ன செஞ்சுக்கிட்டு பொண்ணோட அப்பாவும் பொண்ணும் சரி சரினே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரே ஒரு கேள்விதான் கேட்கு. என்ன கேள்வி கேட்கறதுன்னா எனக்கு RH பிளட் குரூப் இருக்கு அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வியை மட்டும் சொல்கிறது. அதற்கு அந்த அந்த மாப்பிள்ளையை பத்தி சொல்றாங்க RH பிளட் குரூப்பா அப்படி என்றால் பெண் வேண்டாம் நினைச்சிருக்கிறார்கள். RH பிளட் குரூப் என்றால் என்ன? மருத்துவம் படித்த எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெண்ணை படிக்க வைக்கிறோம், நகை கொடுக்கிறோம், ரொக்கம் கொடுக்கிறோம், ஒரு தன்னுடைய உடல்நிலை தன்னுடைய இரத்த வகை இதெல்லாம் சொல்லும் பொழுது அந்த பெண் வேண்டாம் என்று ஒரு மாப்பிள்ளை வீட்டார் சொல்கிறார் என்றால் பெண்ணுக்கு எப்படி திருமணம் நடக்கும்? அப்ப பெண்ணை பாதிக்கிறதா பாதிக்கவில்லையா? இன்றைய இப்ப பிள்ளைகள் வளர்க்கமே பிள்ளையோட தேவைகள் எல்லாமே நம்ம பூர்த்தி செய்தோம். துணிமணி எடுத்து கொடுக்குறோம், போன் வாங்கி கொடுக்குறோம், நினைச்ச சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம், எல்லாமே எடுத்து வாங்கிக்கிறோம். போட்டோ ஷூட்னு ஒண்ணு போறாங்க தெரியுமா? இந்த போட்டோ ஷூட் எடுக்க போறாங்களே, போகும்போது என்ன மேக்கப் பண்ணுறாங்க. 1 லட்சத்துக்கு மேக்கப் பண்ணுறாங்க, 1.5 லட்சத்துக்கு போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. இத்தனையும் செலவழிக்கிறாங்களே. இந்த பணங்கிறது இந்த பணம்ங்கிறது எவ்வளவு முக்கியமானது என்கிறத ஒரே ஒரு கருத்து மூலம் நான் சொல்லிக்கிறேன். இந்த பட்டிமன்ற ராஜா சார் பேசுவாங்க ஒரே இடத்துல. அவங்க படிக்கும் பொழுது 7வது வகுப்பு படிப்பாங்க. 7வது வகுப்பு படிக்கும் பொழுது அவங்க தலைமை ஆசிரியரிடம் அவங்க அப்பா ஒரு லெட்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க.
ராஜா சார் என்ன செய்வாங்க, தினமும் அந்த லெட்டரை கொண்டு போய் கொடுப்பாங்க, மறுபடியும் ஒரு கவர் வாங்கிட்டு வருவாங்க. அப்ப இப்படியே நடந்துகிட்டே இருந்தது. அப்ப ராஜா சார் சொல்லுவாரு, ஒரே ஒரு நாள் அவங்க எழுத படிக்க தெரிந்த பிறகு அந்த கடிதத்தை பிரித்து பார்ப்பார். பிரித்து பார்த்த போது அதுல என்ன இருக்கிறதுனா, இன்றைய செலவிற்கு எனக்கு 10 ரூபாய் கொடுங்கள் என்று எழுதியிருக்கோம். அப்போ அந்த 10 ரூபா கூட மதிப்பு எவ்வளவு என்று ராஜா சார் உணர்ந்ததுக்கு அப்புறம் இப்பவும் மேடைகளில் பேசும்போது அந்த நேரத்தில் அழுது கொண்டே பேசுவார். அப்ப பணம் என்பது பிள்ளைகளிடம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் என்ன செய்தோம், ஒரு பெரிய கைத்தட்டல் நம்ம சரவணகுமாரி அக்கா கொடுத்துடலாம். அவங்க படிச்ச விஷயத்த 2-3 தான் சொல்றாங்க. நேரத்தின் அருமை கருதி முடிச்சுக்கலாம். அருமைக்கா. இதுவரை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். பெரிய கைத்தட்டல். பெரிய சொந்த ஊர்ல பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப அருமையான கருத்துக்கள் முன்னிட்டாங்க. பணம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், கலாச்சாரம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், மேலே பெரிய மனமார்ந்த வாழ்த்துக்கள்க்கா. உடனடியாக நம்ம விஜய் டிவி கலக்க போது யாரு புகழ் அருமை சகோதரர் பிரபு அவர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? எண்கள் இல்லாமல் கணிதம் இல்லை, பெண்கள் இல்லாமல் மனிதமே இல்லை என்பதை நிரூபித்த அற்புதமான பெண்கள். நல்ல ஜோரா ஒரு தடவை நல்ல கைத்தட்டுக்கு பார்க்கலாம். மகிழ்ச்சிகரமான மக்கள். அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே எனதுயிரே. கைத்தட்டி அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. கோவைக்கு சிறப்பு சேர்ப்பது சிங்காநல்லூர், கோவைக்கு சிறப்பு சேர்ப்பது சிங்காநல்லூர், ஆந்திராவிற்கு சிறப்பு சேர்ப்பது குண்டூர் நெல்லூர். தமிழுக்கும் பண்பாட்டுக்கும் சிறப்பு சேர்க்கின்ற இடம்தான் இந்த கடையநல்லூர் என்பதை நிரூபித்த மக்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்து, முத்து கிருஷ்ணாபுரம் அன்புக்கு ஒருபுறம், பண்புக்கு ஒருபுறம், பாசத்திற்கு ஒருபுறம், சேட்டைகள் செய்கிற பசங்கள் ஒருபுறம், இப்படி அற்புதமாய் பட்டிமன்றத்தை ரசிக்கின்ற ஒருபுறம், அதுதான் இந்த முத்து கிருஷ்ணாபுரம் என்பதை நிரூபித்த மக்களுக்கு இன்னும் நல்லா நீங்க தட்டுற கை தட்டு தென்காசி பஸ் ஸ்டாண்டு கேட்கணும். உண்மையை பேசுறதுக்காக வந்திருக்கேன். அடிங்க சார், எடிட்டா மேலும் அடிடா தாளம், இனிதா கச்சேரி ஆரம்பம், பாடுல பாட்ட காதுல போடு, போட்டாதாண்டா உருப்படு நாடு, நாடு முன்னேற பாடுபடு, நாடு முன்னேற பாடுபடு. நல்ல கலகலப்பா ரசிக்கிறீங்க. அற்புதமான நடுவர் அவர்களே, எந்த மேடை இல்லாத ஒரு சிறப்பு இந்த மேடையை நான் தொட்டு வணங்குகிறேன். பொதுவாக பேச்சாளர்கள் நூலகத்தில் படித்துவிட்டு தான் மேடையில் வந்து பேசுவார்கள். ஆனால் இங்கேதான் நூலகமே நடத்துகின்ற பட்டிமன்றத்தில் அற்புதம். எழுத்துக்களுக்கெல்லாம் நெற்றிக்கண் கொடுத்தவன் எட்டயபுரத்து பாரதி. நகைச்சுவையால் தமிழுக்கே நெற்றிக்கண் கொடுப்பவர் தான் எங்கள் நடுவர் சகோதரி அன்னு பாரதி. அவர்களுக்கு நல்ல கைத்தட்டல் கொடுக்க மாட்டீங்களா? மக்கள்லாம் நல்லா ரசிக்கிறாங்க. நல்ல அற்புதமான மக்கள். நகைச்சுவை திலகமா வந்து ஒட்டி தீர்த்துட்டு போயிருக்கிறார். என் அன்பு சகோதரி 2 பேர் இருக்காங்க. தமிழ் கலாச்சாரம் இந்த காலத்துல சீரழிதுன்னு சொல்றதுக்காக வந்திருக்கேன். இப்ப நான் நடுவரை போறேன். நல்லா கை தட்டுங்க. இந்த மேடையிலே நடுவராக வீற்றிருக்கும் கோர்ட்டுக்கு போகாத நீதிபதியே, கோட்டைக்கு போகாத சபாநாயகியே, பெண்குலத்து இலக்கிய சிங்கமே, உங்கள் வீட்டில் இருக்கிறது 500 பவுன் தங்கமே. அத்தாடி, இது எப்போது நோட்டீஸ் பண்ணாருன்னு தெரியலையே. இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துற போது நடுவர் நீங்கள் ஒரு தமிழ் சொத்து. ஏற்கனவே ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் தான் ஒரு பெண் இருக்கிறார் என்ற வரலாற்றை மாற்றி அமைத்து ஒரு பெண்ணுக்கு பின்னால் ஒரு ஆண் இருக்கிறார் என்பதை நிரூபித்த அன்பு இதயம் அங்கே பின்னாடி. ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் தங்கத்தட்டு கிடைக்கும், ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தால் வெள்ளித்தட்டு கிடைக்கும், ஒரு 50 ரூபாய் கொடுத்தால் எவர் சில்வர் தட்டு கிடைக்கும். எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு தட்டு கடையநல்லூர் மக்களுடைய அற்புதமான கைத்தட்டு. அப்படிங்கிற நல்ல ஜோர நல்ல கைத்தட்டுங்க. இன்னைக்கு எல்லாம் நாங்கெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும்னு சொல்றாங்களே, மேடையில பேச முடியுதாங்க? ஒரு மேடையில போய் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஒரு எந்திரிச்சான், என்ன பண்ண? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமா?
அப்ப புருஷன் இதனை புரோக்கர் கொடுத்து வரமாட்டான். மானமே போச்சுங்க. ஒரு மேடையில போய் மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க, அங்கிருந்து கல் எடுத்து வரலாம் வந்த என்ன பண்ணி போடுவேன், வந்த என்ன பண்ணி கொலவரியோட சுத்துறாங்க. பிரீத்திக்கு நான் கேரண்டி, பிரீத்திக்கு நான் கேரண்டி, பிரீத்திக்கு நான் கேரண்டினா இவன் எந்திரிச்சு பிரீத்தி அவங்க அக்காக்கு நான் கேரண்டிங்கிறான். இதெல்லாம் பாருங்க எவ்வளவு கலகலப்பா சிரிக்கிறாங்க. நீங்க கை தட்டினாதான் நடுவர் மார்க் போடுவாரு. நல்லா இருந்தா கை தட்டுங்க. உண்மையிலே அற்புதமா பெண்கள் நல்லா கை தட்டுறீங்க, பெண்கள் நல்லா கை தட்டுறீங்களா, ஆண்கள் நல்லா கை தட்டுறீங்களான்னு போட்டி வைக்க போறேன். சிறப்பா கை தட்டுறவங்களுக்கு நடுவர் அன்னபாரதி சகோதரி அவர்கள் தன் கழுத்துல இருக்கிற 10 பவுன் செயின் எடுத்து போடுறதா இருக்கிறாங்க. 10? ஆமா. பூரா நடுவர் வீட்டுல என்னென்ன இருக்கு, நடுவருக்கு எப்படி ஆப்பு கொடுக்கலாம், இதே தான் அவர் ஸ்கிரிப்டா எழுதிட்டு வந்து முதல் பெண்களுக்கான வாய்ப்பு. நல்லா கை தட்டுங்க. ரெடி 1 2 3 பா சபாஸ். வான் சிங்க சாதாரணமா கை தட்டுவாங்களா? நல்லா கை தட்டுங்க. அதிர்ஷ்டமான கை. ரெடி 1 2 3 ஒரு ஓ போடு பார்க்கலாம். கேட்கல இன்னும் சத்தமா. ஓ என்ன ஒரு கலகலப்புங்க, என்ன ஒரு பசங்க இவெல்லாம் பாருங்க. 10வது பையனா எப்படி நீங்க பாடுறான். நல்லா கை தட்டுறேன்னு உனக்காக தான். ரெடி சார். மியூசிக்கோட சேர்ந்து நீங்களும் கை தட்டுங்க. நான் ஏன் உங்களை கை தட்ட சொல்ற தெரியுங்களா? நீங்கள் கொடுக்கக்கூடிய தொகை கால ஓட்டத்தில் கரைந்து விடும். ஆனால் எங்கள் சகோதரி எங்களை அற்புதமான இந்த கடையநல்லூர் ஊருக்கு கூட்டு வந்திருக்கிறாரு. இந்த ரசிகருடைய கைத்தட்டல் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஞாபகத்துக்கு வருங்கிற ஒரே காரணத்துக்காக கை தட்ட சொல்றேன். பசங்க எல்லாம் எப்படி சீரழிஞ்சிருக்காங்க சொல்றேன். நல்லா கை தட்டு. ரெடி சும் 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 சாக்க சாக்க சாக் சும் 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 சாக்க சாக் சும் 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 சாக்க. மார்ச் மாசம் பெயிலான பையன் மாடு மேய்க்கத்தானே. ஏப்ரல் மாசம் பெயிலான பையன் எருமை மேய்க்கத்தானே. உற்சாகமாக இப்பதான் பாருங்க சொல்றேன். இப்பதான் பட்டிமன்ற ஸ்டார்ட் ஆயிருக்கிறான். ஒண்ணுல ஒரு பாட்டு தலைப்பாட்டு இன்னும் கைதல் பழக்கணும். சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் எப்போது மேகம் கேட்டேன், ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டேன். இந்த பாட்டை மாத்தி நூலகத்தின் பெரியவர்களே பசங்க பாடுறாங்க. இந்த பாட்டை கேட்டு எப்படிங்க நான் வந்து தமிழ் கலாச்சாரம் சீருன்னு சொல்ல முடியும், சீரழின்னு தான் சொல்ல முடியும். பையன் பாடுறான். தட்டியாக்கன்னு எக்ஸாம் இல்லாத ஸ்கூலே கேட்டேன், கெமிஸ்ட்ரி இல்லா டீச்சர் கேட்டேன், மேத்ஸ் சொல்லாத வாதியார் கேட்டேன், இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை, ஸ்கூலே ஸ்கூலே வேணாம் என்று டிசி 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 கேட்டேன். ஹெட் மாஸ்டர் தலைதறிக்கு ஓடுறாருங்க. ஓ போடுங்கிற பாட்டு வச்சு நீங்க பாடம் நடத்துறாங்க. தமிழ் வாத்தியார் வந்தார். பசங்களா வாங்க. ஆ போடு, ஆவண போடு, ஈ போடு. ஒன்னு இங்கிலீஷ் டீச்சர் இருந்தாங்க தென்காசியில் இருந்தவங்க. ஏ போடு, பி போடு, சி போடு. கணக்கு வாத்தியார் இருந்தார் வாசுதேவன் இருந்து. 1 போடு, 2 போடு, 3 போடு. பையன் விவரமான பையன். இந்த ஒரு பையன் கடையநல்லூர் பையன். அது முத்துகிருஷ்ணாபுரம் பையன். 12 மணி ஆச்சு. பெல் அடிச்சாங்க. தட்டை தூக்கிட்டு சோத்த போடு, முட்டைய போடு, சோத்த போடு, முட்டைய போடு. விசில பறக்குது பாத்தீங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல வந்து 6 மணிக்கு நின்னங்க. அழகான ஒரு பொண்ணு போச்சு. அந்த பொண்ணை பார்த்து ஒரு பையன் பாடுறான். அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணையில்லை, அவள் அப்படி ஒன்றும் கலரில்லை, ஆனால் அது ஒரு குறையில்லை. இது நாம கேட்ட பாட்டு. எப்படி பாடுறான்? அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு தங்கச்சி யாரும் இல்லை, அவள் அக்கா ஒன்றும் கலரில்லை, அவளுக்கு இவளே பரவாயில்லை. நல்லா கைத்துடுங்க. நல்லா மகிழ்ச்சியா இருங்க. வாழ்க்கையில ஜாலியா இருக்காங்க. ஒண்ணு இல்லைங்க. இப்ப பாருங்க ஐயாலாம் நீங்க கேட்டீங்க அவருக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு கேட்டீங்க. பட்டை போட்டு பக்காவா உட்காந்துருக்காரு. இப்ப பாருங்க அற்புதமா அந்த கடையில் பசங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி கை தட்டுவாங்க. தெரியா? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா, அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா. முத்தாகாரம் எடுத்து முழு நீரை சிறந்தெடுத்து வித்தார கல்லிகளுத்தில் அச்சாரம் கல்லிகளுத்தில் அச்சாரம் போட்டானா. நல்ல பாட்டுல எப்படி அன்னைக்கெல்லாம் வந்து அழகா சாதாரண வார்த்தை தான். ஆனா ஒரு அன்பு இருந்து பண்பாடு இருந்து கலாச்சாரம் இருந்து. ஏன்னா நீங்க பாட்டு இருக்கான். இன்னைக்கு பாட்டு போடுறான். ஏன் உச்சி மண்டையில சுருங்குது, உன்ன பாக்கையில கிருங்குது, கிட்டன்னா வந்தாலே விருங்குது கிருங்குது. அதுக்கு என்ன அர்த்தம்? வாழ்க்கையே டர்ருங்குதுங்கிறான்.
போராட வேண்டியதா இருக்குங்க. எவ்வளவு பிரச்சனை ஒண்ணு செல்போன் வச்சு ஒருத்தன் பாடுறாங்க. செல்போனா? ஆமா. செல்லாத்தா நல்ல கை தட்டுறேன்னு ரெடி 1 2 3 4 செல்லாத்தா செல்லும் மாரியாத்தா இதில் பசங்க வீடும் சொல்லு ரொம்ப லொல்லாத்தா காளியாத்தா பர்சு காளியாத்தா காளியாத்தா பர்சு காளியாத்தா இது அமெரிக்கா கட்டி விட்ட தாலியாத்தா செல்ல கண்டு தினம் பேச வச்சது அமெரிக்க நாடு அதுல விசிடு கால கண்டுபிடிச்சது நம்ம தமிழ்நாடு செல்லாத்தா செல்ல மாரியாத்தா இது பசங்க வீடு சொல்லு ரொம்ப லொல்லாத்தா காளியாத்தா பர்சு காளியாத்தா காளியாத்தா பர்சு காளியாத்தா இது அமெரிக்கா கட்டி விட்ட தாலியாத்தா செல்ல கண்டு தினம் பேச வச்சது அமெரிக்க நாடு அதுல சிறுகால கண்டுபிடிச்சது நம்ம தமிழ்நாடு செல்ல கண்டு தினம் பேச வச்சது அமெரிக்க நாடு அதுல சிறுகால கண்டுபிடிச்சது நம்ம தமிழ்நாடு. ஆனா செல்போன் பாட்டுக்கே குளவு போட்டது நீங்க தாங்க. காளியாத்தா மாரியாத்தா நாடு இப்படி சீரழிஞ்சிருச்சு. ஏன்னா கோயில்ல குருக்களா இருந்துட்டு குடிக்காம இருக்கிறது பெரிய கெட்டிக்காரன் இல்ல, சாராய கடையிலேயே வேலை பார்த்துட்டு குடிக்காம இருக்கிற. ஆனா நீங்க சொல்றீங்க ஆண்கள் குடிக்கிறீங்க கலாச்சாரம் தேயுதுன்னு சொல்லாதீங்க. குடிக்கிறது தப்பா? குடிக்கிறது தப்பா? இன்னைக்குள்ள காலகட்டத்துல எவன் அடுத்தவன் குடிய கெடுக்கிறானோ அதுதான் இன்னைக்குள்ள காலகட்டத்துல பெரிய தப்பு. குடிக்கிறவங்க யாரா கை தூக்குங்க பார்க்கலாம். குடிக்கிறவங்க யாரா இருக்கீங்களா? குடிக்கிறவங்க யாரா இருந்தீங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுங்க. குடிக்காதவங்க யாரா இருந்தீங்கன்னா நீங்களும் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணுங்க. என்ன குடிக்காதவங்க இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணுங்க, உங்க கிட்னியும் கல்லீரலும் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகே. குடிக்கிறவங்க யாரா இருந்தீங்கன்னா நீங்களும் போய் செக் பண்ணுங்க, உங்க கிட்னியும் கல்லீரலும் இருக்கா இல்லையா முதல்ல செக் பண்ணுங்க. நாட்டுல அவ்வளவு பாருங்க. நான் ஒருத்தர்ட்ட கேட்டேன், இந்த சமுதாயத்தை திருத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அண்ணன், தயவு செய்து குடிக்காதீங்கன்னு. பிராந்தியும் தண்ணியும் கலந்து குடிச்சா லிவரை பாதிக்கும், ரம்மும் தண்ணியும் கலந்து குடிச்சா இதயத்தை பாதிக்கும், ஜின்னும் தண்ணியும் கலந்து குடிச்சா உங்களுடைய மூளையவே பாதிக்கும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு மனுஷன் ஒத்த வார்த்தை சொல்றாரு. எனக்கு என்னமோ தண்ணியில தான் ப்ராப்ளம் நினைக்கேன், நீங்க கொஞ்சம் தண்ணியை கலக்காம ராவ அடிச்சு பாருக்கா ஒரிஜினல் ரிசல்ட் என்னன்னு புரியுங்கிறாப்ல. அதாங்க இப்படிதாங்க இருக்கு. என் சகோதரர் என்ன வாழ்க்கையில பொறுமை வாழ்க்கையில நொந்து நூலாய் வெந்து வெங்காயமாயி காஞ்சி கருவாடாயி வந்திருக்கிறாரு. அவங்க வந்து பேச விட்டாங்களாங்க அவரை. இன்னைக்கு இருக்கிற இந்த கடையில் ஆண்டுடைய ரிங் டோன்ல என்ன தெரியுங்களா? என்ன மரணம் என்னும் தூது வந்தது, அது பொண்டாட்டி என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது, பொண்டாட்டியே போ போ போ, கொழுந்தியாலே வா வா வா, கொழுந்தியாலே வா வா. ஆமாங்க, இதுக்கு கிட்னில இருந்து வேற பாடிட்டு இருக்காரு, கொழுந்தியாலே வா. என்ன சார் இது? தமிழை ரசிக்கின்ற தமிழை நேசிக்கின்ற அற்புதமான நூலகம் நடத்துகின்ற மேடை இல்லைங்களா? கொழுந்தியாவை பிடிக்கும் சொல்ற யாரையும் நீங்க தப்பா நினைக்காதீங்க. என்ன சார் சொல்றீங்க? இந்தியாவை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு கொழுந்தியாவை பிடிக்கும். ஏன்னா கொழுந்தியாங்கிற பேருக்குள்ளேயே இந்தியா அடங்கி இருக்குங்க. இதெல்லாம் கோனார் நோட்ஸை புரட்டி பார்த்தா கூட அது கிடைக்காது. நான் கேட்கிறேன், சகோதரி வந்து பண்பாட்டின் அடையாளமா புருஷனை நாங்க மதிக்கிறோம்னு சொல்றாங்களே. ஆமா, உலகம் முழுக்க போய் நிகழ்ச்சி பண்றவங்க கிட்ட ஒரு நியாயம் கேட்கறேங்க. கேளுங்க, ஒரு கேள்வி கேட்கறேங்க இந்த மக்கள் சார்பா. அண்டார்டிகாக்கும் பொண்டாட்டிக்கும் என்னங்க வித்தியாசம்? அண்டார்டிகா பொண்டாட்டி? ஆமாங்க, தெரியலையே சார். பேனா பேப்பர் இருந்தா குறிச்சு வச்சுக்கோங்க, எழுதி கண்டிப்பா கூட குறிச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி क्वेश्चन கூட குறிச்சுக்க, எதிர்காலத்துக்கு உதவும். அண்டார்டிகால மனுஷன் வாழ முடியாது, பொண்டாட்டி கூட புருஷன் வாழ முடியாது. ஏங்க தமிழ கரெக்டா இன்னைக்கு வந்து பண்பாட்டு கலாச்சாரம் செத்து போச்சுங்கன்னா தமிழ் அன்னைக்கே பொண்டாட்டிங்கிற பேருக்கு விளக்க சொல்லி இருக்கிறாங்க. பொண்டாட்டின்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? பொண்டாட்டி, ஆம்பளை ஆட்டி வைக்கிறாளே அதுதான் பொண்டாட்டி. அங்கேயே போன அவளையே பார்த்த, அங்கேயே போன அவளையே பார்த்தேன்னு. ஆனா சார் உங்களுக்கு தெரிய மாட்டாங்க சார், இங்க உள்ள திருமணமான ஆண்கள் எல்லாம் கேட்டுக்கோங்க, மனைவியை எந்த அளவு நேசிக்கணும், எவ்வளவு நேசிக்கணுங்க, எந்த அளவு நேசிக்கணும் தெரியுமா? அதாவது உங்க மாமியார் சொல்லணும், ஆஹா இந்த மாதிரி நம்ம பொண்ணை இவ்வளவு தூரம் பத்திரமா பாத்துக்கிட்டானே, நம்ம ரெண்டாவது பொண்ணையும் இவனுக்கே கட்டி வச்சிடுற அளவுக்கு நீங்க மனைவியை நேசிக்கணும். நேசிக்கிறீங்களா? நேசிக்கிறீங்களா? ஏதாவது சொல்லுங்க. இந்த ஐடியா நமக்கு தெரியாம போச்சேன்னு யோசிக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஒரு பொண்டாட்டி கட்டிக்கிறத விட 2 பொண்டாட்டி கட்டிக்கிறதா நல்லதுன்னு யோசிக்கிறாரு. அவர் நினைக்கல, அவர் சார்பா நீங்க சொல்றீங்க. இல்லைங்க, 1 கட்டினா நம்ம கூட சண்டை போடும், 2 கட்டினா அதுக்கு 2 சண்டை போடும், நம்ம ஃப்ரீயா எல்லாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க. நல்ல தமிழுக்கான ஒரு தலைப்பு, கலாச்சாரம் பண்பாடு இல்லையா?
ஏங்க எவ்வளவு பண்பாட்டுக்குரிய பெண்கள் வாழ்க்கையில மறக்க முடியும். கவிப்பேரசு வைரமுத்து சொல்லுவாரு, காதல் கூட கண்ணியமா அந்த காலத்துல பண்ணாங்களாம். ஒத்தையடி பாதையில ஊர்வலமா போறவளே, வெட்டறிவா வச்சவளே விந்தி விந்தி போறதிங்கே, கொண்டையிலே பூமணக்க கொசுவத்தில் நான் மணக்க, தண்டையிலே ஊர்மணக்க தங்கமையில் போறதிங்கே, தூக்கு சட்டி இல்ல துணைக்கு வர யாரும் இல்ல, காலுக்கு செருப்பும் இல்ல காட்டு வழி போறதிங்கே. அவ சொல்லுவா, தூண்டி முள்ளு கண்டழகா தூரத்தில் பேரழகா, போறவளை கேலி செய்யும் புளிய வித பல்லழகா, ஒம்பளப்பு தலையோட எம்பளப்பு மலையோட நெத்திவையில் பொழுதாச்சு நேரமில்ல விளையாட, எட்டு மேல எட்டு வச்சு எட்டு மையில் நான் நடந்தா உச்சி பொழுது வரும் உள்நாக்கில் தாக வரும், செத்த எலி மிதந்தாலும் செல்லாத்தா சுனத்தண்ணி உள்நாக்க நினைக்கையில உசுருக்கே உசுறு வரும், இண்டம் புதரிலுக்கும் இளந்த மரம் கைகளிக்கும், பொத்த கள்ளி முள்ளு புடவையில நூல் எடுக்கும், பொசுக்கென்று மழை வருமோ போகையிலே புயல் வருமோ, காஞ்ச மர வெட்டையிலே ரேஞ்சர் வருவானோ, எங்கிருந்தோ பயம் வந்து எச்சில் உழந்து விடும், மாத விளக்கானாலும் பாதியில நின்று விடும். அந்த கவிதையை முடிப்பாரு, கட்டி வச்ச விறகெடுத்து நட்டு வச்சு நான் தூக்க நான் எங்க ஆள் பார்க்க, மாலையாச்சேன்னு மந்தையில விறகு வச்சா மங்கையத்தான் பாப்பாக, பச்சை விறகாச்சேன்னு பாதி விலை கேட்பாங்க, கேட்ட விலைக்கு வித்துப்புட்டு கேள் விறக வாங்கிக்கிட்டு, முந்தானால் கத்திரிக்கா முந்தியில ஏந்திக்கிட்டு, குடிசைக்கு நாம் போனா குடி தண்ணீர் இருக்காது, என் வீட்டு அடுப்பறிக்க எனக்கே விறகு இருக்காது, பின் எப்படா காதல்னு பண்பாடோடு காதலை பொத்தி கொண்ட அந்த காலத்தின் கௌரவமான காதல் இன்னைக்கு இருக்காங்க. அருமை அருமை அருமை. ஒண்ணுங்க, அன்னைக்கு பாட்டு கொடுத்தான் பாருங்க, முதல்வன்கிற ஒரு திரைப்படத்தில் ஒரு பாட்டுங்க, கல்யாணம் புதுசுல அந்த பாட்டை என் பொண்டாட்டி பார்த்து நான் பாடினேங்க. குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்ச தேச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசத்தாயே, உன் கொலுசுக்கு மணியா என்ன கொஞ்சம் மாத்துத்தாயே, ஒரு கண்ணில் நீர் கசிய புதட்டு வழி உசிர் கசிய, உன்னால சில முறை இறக்கவும் பல முறை பிறக்கவும் ஆனதே, அந்த ஆத்தோட விழுந்த இல அந்த ஆத்தோட போவது போல், நெஞ்சு உன்னோடுதான் பின்னோடுதே, காலம் மறந்து காட்டு மரம் பூக்கிறதே. இது கல்யாணம் புதுசுல பாடினேன். இப்ப இதே பாட்டை விஜய் டிவி கலக்க போது யாரில் பாடினங்க, எப்படி தெரியுங்களா? குறுக்கு சிறுத்தவளே என் குடும்பத்தை கெடுத்தவளே, எங்க அம்மாதின் சோத்துல மண்ணாளி போட்டவளே, எங்க அப்பங்கிட்ட கைய நீட்டி சொத்தத்தாண்டு கேட்டவளே. எவ்வளவு வேதனையா பாடி இந்த பாட்டை பாடனோடதான் ஆண்கள் நல்லா சிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் கேக்குறேங்க, நான்லாம் தூங்கிட்டு இருப்பேன், மனைவி எப்படி எழுப்பாப்ல, பண்பாட்டின் சிகரன் சொல்றீங்களே சித்ரா சகோதரி, என் வாழ்க்கையை கேட்டதுக்கு அப்புறமா இந்த அன்னைக்கு வாங்க, நான்லாம் தூங்கிட்டு இருப்பேன், என் பொண்டாட்டி எப்படி எழுப்பாப்ல, எப்படி அக்கா கேளுங்க நீங்க, சார் நீங்க கேளுங்க, நான் தூங்கிட்டு இருப்பேன், என் பொண்டாட்டி வருவா, எவ்வளவு நேரம் தான் தூங்கிட்டு இருக்கீங்க, என் மனைவி தூங்கிட்டு நான் தூங்கிட்டு இருக்கேங்க, என் பொண்டாட்டி வருவா, காலையும் நீயே மாலையும் நீயே, இரவும் நீயே பகலும் நீயே, விடிஞ்சு போச்சு எந்திரி நான் ஏன்பா, அவ்வளவுதாங்க கல்யாணம். அப்படி ஒரு மிதி மிதிச்சோன்னா சுருண்டு படக்குன்னு இங்க வந்துருவாரு. கல்யாண புதுசுல ஏங்க தோசை ஊத்துவா, ஏங்க தோசை ஊத்துவா, ஏங்க தோசை ஊத்துவா, இப்ப யோ தோசை ஊத்துவா, யோ தோசை ஊத்துவாங்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை காட்டுறாங்க, அதுக்கப்புறம் அவ காட்டுன்னு காட்டுறாளே, வாழ்க்கையில எங்க பண்பாடு கலாச்சாரம் இருக்கு. ஒரு நாள் நிகழ்ச்சி இல்லைங்க, நான் இங்க தூங்கிட்டு இருந்தேன், அங்கே மனைவி படுத்திருந்தாங்க, அங்கேயா இல்ல வீட்டுல, என் பசங்க நடுவுல படுத்திருந்தாங்க, நான் இங்க படுத்திருந்தேன். பொதுவா அன்பு வர்றது சகஜம்தாங்க. என் மனைவியை பார்த்து நான் பாடினேன், ராரா சரசுக்கு ராரா ராரா சிந்தக்கு ராரா, உன்னை அவ என் மனசு தோம் 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 நடுவில் படுத்திருந்தேன். என் பையன் எதிர்த்து லக 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 லகனா முடிஞ்சது. வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போச்சுங்க. ஆக நடுவர்களே, வாழ்க்கையில 1000 போராட்டத்தோட பொண்டாட்டினால அவமானப்பட்டு நாடு மொழி எல்லாம் தமிழ் கலாச்சாரம் என்னங்க, மொழி மொழி நடை பண்பாடு நடை உடை பாவனை அத்தனையும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு தீசிஸ் பண்ண மாதிரி அழகா ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறாரு. நீங்க எங்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்க. பண்பாடெல்லாம் நீங்க செத்து போச்சுங்க. கல்லழகர் வைகையாற்றில், ஸ்ரீரங்கர் காவிரியாற்றில், ஐயப்பன் பம்பையாற்றில், அப்பாவி மனிதன் நட்டாற்றில் நிற்கிறான். நடுவர்களே, இளைஞர்களே, நாட்டின் இதய துடிப்புகளே, உங்களுடைய கைவீச்சில் தான் நாட்டின் உயிர் மூச்சு இருக்கிறது. கூணிவிட்ட பாரதத்தில் மிர்த்த வந்திருக்கும் முதுகெலும்புகளே, இறந்தவன் வாயில் கூட அரிசியை போடுகின்ற இந்த உலகம் இருப்பவன் வாயில் மண்ணை போடுகிறது. என்ன நியாயம்? ஒரு மாற்றத்தை காண வேண்டாமா என்பதற்காகத்தான்
அற்புதமான இதயங்கள் எல்லாம் தமிழ் கலாச்சாரத்தை பற்றி ஒரு தலைப்பை செய்து ஆய்வு செய்ய கொடுத்திருக்கான்னு சொன்னா, வாழ்க்கையில் தமிழ் கலாச்சாரம் என்பது இந்த காலகட்டத்தில் வளரவில்லை, தேய்கிறது. இந்த குழந்தைகளுக்காக எவ்வளவோ நல்ல நல்ல பாடல்களை எல்லாம் கவியரசர் கொடுத்தாரு. 4 வரி பாடலோடு நான் நிறைவு செய்கிறேன். அது மாதிரியான வரிகள் இன்று இருக்கிறதா என்பதுதான் எங்கள் அணியின் கேள்வி. என்ன தெரியுங்களா, குழந்தைகளை பார்த்து பாருங்க, பவின்கிற ஒரு பையன் ராணுவ வீரன் ஆகணும்னு சொன்னாங்க. அந்த பையனுக்கு நல்லா மீண்டும் ஒரு முறை கைத்தட்டல் கொடுங்க. அந்த குழந்தை மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். இவங்களை பார்த்து கவியரசர் பாடினாரு, தங்கங்களே நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், கல்வி சாலை தந்தவன் ஏழை தலைவர் தினமும் எண்ணுங்கள், அறம் செய்ய விரும்பு என்றால் அவை தர்மம் செய்யுங்கள், அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள், யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள், நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே, நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லை என்ற பாடத்தை எப்பொழுது எங்கள் குழந்தைகள் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்களோ, செல்போன் வெளிச்சத்தை தூக்கி எறிந்து விட்டு சூரிய வெளிச்சத்தில் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறார்களோ, அப்பொழுது சொல்லுங்கள் தமிழ் கலாச்சாரம் வளர்கிறது என்று. அதுவரை தளர்கிறது என்ற செய்திக்கு நீங்கள் தீர்ப்பு தர வேண்டுமாய் கேட்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பெரிய கைத்தறல கொடுத்துடலாம். நிறைய பாடல்களோடு இன்னைக்கு உள்ள தலைமுறை எப்படி இருக்குது கடைசி சொல்லி முடிச்சாரு பாருங்க. செல்போன் வெளிச்சத்தை விட்டு வெளிவந்து சூரிய வெளிச்சத்தை எவன் பார்க்கிறானோ அது வரைக்கும் தமிழ் கலாச்சாரம் தேய்ந்து கொண்டுதான் இருக்கிறதுன்னு சொல்லி முடிச்சார். உண்மையிலேங்க கண்ணியமானவர்கள் யார், ஆண்களா பெண்களா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பெண்கள் தான் கண்ணியமானவர்கள்னா ஜோரா ஒரு கைத்தறி கொடுங்க பார்க்கலாம். நல்லா ஜோரா. கண்ணியமானவர்கள் நாங்க தான். ஆண்களை பார்த்து கேட்கிற கண்ணியமானவர்கள் ஆண்கள் என்றால் ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, இன்னும் நல்ல எனர்ஜியோட தான் இருக்கிறாங்க. ஆனா நான் சொல்றேன், கண்ணியமானவர்கள் யார் என்று சொன்னால் பெண்களை காட்டிலும் ஆண்கள் தான் கண்ணியமானவர்கள் நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமாங்க? 10,000 பெண்கள் இருந்தாலும் 10 லட்சம் பெண்கள் இருந்தாலும் ஏன் 10 கோடி பெண்கள் இருந்தாலும் ஒரு ஆணின் கண்கள் யாரை பார்க்கும் தெரியுமாங்க? யாரை பார்க்கும்? அவன் கட்டின பொண்டாட்டிய மட்டும்தாங்க பார்க்கும். ஏன்? அவ இருக்கிறாளான்னு செக் பண்ணிட்டு தான் அவனை அடுத்தால சைட்டுக்கவே ஆரம்பிப்பான். இப்பதான்டா கைத்தட்டல் அதிகமா வருது. ரைட்டியா? யோசிச்சு பாருங்க ஆண்கள். ஆனா உண்மையிலேக்கா எனக்கு என் வீட்டுக்காட்ட ரொம்ப பிடிச்ச நல்ல விஷயம் என்ன தெரியுமா? பொது நலம். அவரை மாரி ஒரு பொது நலத்தை நீங்க பார்க்கவே முடியாதுக்கா. நீங்களாம் பைக் வச்சிருக்கீங்கல்ல? நீங்க பைக் வச்சிருக்கீங்களா சார்? பைக்ல என்ன போர்டு வச்சிருக்கீங்க? பைக்ல என்ன போர்டு? போர்டு நம்பர் போட்டு தான் வச்சிருக்கீங்க, அவ்வளவுதானா? நீங்க முத்தாரம்மன் துணை. ஆனா என் வீட்டுக்காரர் ஒரு பைக் வச்சிருக்காருக்கா. பைக்ல என்ன போர்டு? அதாங்க பொது நலம். நீலாம் தெரிஞ்சுக்கோமா என்ன பொது நலம். என்ன போர்டு வச்சிருக்காரு தெரியுமாக்கா? மகளிர் பயணம் செய்ய கட்டணம் இல்லைன்னு போர்டு வச்சிருக்காரு. எத்தனை வயசா? இல்ல முதல்ல வந்து நின்றுவீங்க போலயே. எப்படி இருக்குது பாத்தீங்களா? நான் இங்க உள்ள பசங்களை பார்த்து நான் கேட்கிறேன், அம்மாவை நீங்க எப்படிடா கூப்பிடுவீங்க? அம்மா. அப்பா அவ்வளோ அழகா கியூட். ஆனால் சிட்டியில் உள்ள பசங்கள்லாம் எப்படி கூப்பிடுவாங்க? மம்மி. மம்மி சுருங்கி என்ன வந்துச்சு தெரியுமா? மாம். மாம் சுருங்கி என்ன வந்துச்சு தெரியுமா? மா. சரி, அப்பாவை எப்படி கூப்பிடுவீங்க? அப்பா. சிட்டியில் உள்ள பசங்க அப்பா என்ன கூப்பிடுறாங்க? டாடி. டாடி சுருங்கி டாட். சரி, அண்ணனை எப்படி கூப்பிடுவீங்க? அண்ணன். ஆனால் அவங்க எப்படி கூப்பிடுறாங்க? பிரதர். What bro? It's very wrong bro. Why bro? Brother சுருங்கி bro ஆயிருச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்படியே தமிழ் மட்டும் சுருங்கவில்லை, தமிழனுடைய நாக்கும் இன்னைக்கு சுருங்கிக்கிட்டு வருதுன்னு ஒரு நாட்டுப்புற கவிஞன் சொன்னா, அன்னையை தமிழ் வாயாய் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று குவித்தாய். தமிழா நீ பேசுவது தமிழா? பாட்டனின் கைகளில் வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டியின் உதட்டிலே லிப்ஸ்டிக்கா, வீட்டிலே
பெண்களின் தலையில் ரிப்பனா, வீட்டிலே பெண்களின் தலையில் ரிப்பனா, வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனா. தமிழா நீ பேசுவது தமிழா அப்படின்னு ஒரு நாட்டுப்புற கவிஞன் கேட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா சீரழிந்து கொண்டிருக்கிறதா? உண்மையிலேங்க தஞ்சை பெரிய கோவில் யாரெல்லாம் போயிருக்கீங்க கை தூக்குங்க. தஞ்சையில் இருக்கக்கூடிய ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோவில் யாரெல்லாம் போயிருக்கிறீங்க கை தூக்குங்க. இனிமே போனீங்கன்னா அந்த கோவிலுக்கும் தமிழுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு, அது தெரிஞ்சுக்கோங்க. தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் 12. அப்படிதானடா சொன்ன? தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் 12. தஞ்சை பெரிய கோவில் இருக்கக்கூடிய அந்த லிங்கத்தின் அடி 12 அடி. மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 18. அந்த லிங்க பீடம் இருக்குல்ல அது 18 அடி. உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 216. தஞ்சை பெரிய கோவில் இருக்கக்கூடிய அந்த மொத்த உயரம் என்னன்னு கேட்டீங்கன்னா 216 அடி. கோவில்களில் முதன்மையானது என்று சொன்னால் அது தஞ்சை பெரிய கோவில். ஆயுத எழுத்துக்கள் என்ன? ஆயுத எழுத்துதுன்னா 1. அதான் கோவில்களில் முதன்மையானது 1, அது தஞ்சை பெரிய கோவில். மொத்த எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஐயோ எது சொன்னாலும் அழகா சொல்றான். ஒரு பெரிய கைத்தறல் கொடுங்க. இதெல்லாம் அடுத்த தலைமுறையை இப்படி பார்க்கும் பொழுது எங்களுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. மெல்ல தமிழ் சாகும் என்று சொன்னார் பாரதியார். இல்லங்க, எங்க முத்துகிருஷ்ணாபுரம் பசங்க கிட்ட வந்து கேட்டு பாருங்க, தமிழ் என்றும் வாழும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உதாரணம். மொத்த எழுத்துக்கள் 247. தஞ்சை பெரிய கோவில்ல போய் பாருங்க, லிங்கத்துக்கும் அந்த லிங்க பீடத்திற்கும் நந்திக்கும் இடைப்பட்ட தூரம் எதுன்னு கேட்டீங்கன்னா 247 அடி என்று சொன்னால் தமிழை வாழ வைத்து ஒரு தஞ்சை பெரிய கோவில் கட்டினாங்க. நன்றியின் வெளிப்பாடு நம்ம தமிழ் அப்படின்ட்டு சொல்லுவோம். தஞ்சை பெரிய கோவில்ல வேலை பார்த்த பணியாளர்களுக்கு மோர் கொடுத்தால் ஒரு கிழவி, அந்த மோர் கொடுத்த கிழவிக்கு கூட நன்றி சொல்லும் விதமாக தஞ்சை பெரிய கோவில் மேல அந்த கிழவிக்கும் சிலை அமைத்தான் ராஜராஜ சோழன் என்று சொன்னார். அதுதாங்க நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு எப்படி இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது, இன்றைக்குள்ள பாடல்களை பார்க்கும் பொழுது மரியாதைன்னு எனக்கு என்னன்னே தெரியலையே. கட்டின புருஷனை கை நீட்டி அடிக்கணும்னு இவங்கெல்லாம் சொல்றாங்களே, அப்ப எப்படிங்க நாங்க தேய்கிறோம் தானங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபு சார் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. உடனடியாக மறுப்பு தெரிவித்து இந்த அணியின் நிறைவு பேச்சாளராக எங்கள் பேராவூர்னையை சேர்ந்த விஜய் டிவி கலக்க போகுது யாரு புகழ் நீலவேணி ரொம்ப தூரத்துல இருந்து நம்ம ஊருக்கு பிரயாணம் பண்ணி வந்திருக்காங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். இப்பவாது பேசாம இருக்க சொல்லுங்க. இவர் கண்டிப்பா வந்ததுல இருந்து வாயை திறந்த வாய் மூடவே கிடையாது. என்னன்னா வீட்டுல வச்சுலாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்களோ. நானாலாம் இருந்தேன்னா ஒரு சட்டி சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வாயில வச்சு அடைச்சு விட்டு தான் அனுப்பியிருப்பேன். என்னடுதான் அக்கா வச்சு எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 12 வருஷம். நீ சப்பாத்தி மாவை சப்பாத்தி போடுறதுக்கு யூஸ் பண்ணல, வாய் அடக்கிற கோட்டு மாதிரி யூஸ் பண்ற. இந்த மாதிரி ஆளுக்கு வாய் அடைக்கிறதுக்கு வச்சு அடைச்சு விட வேண்டியதான். வந்ததுல இருந்து திறந்த வாயை மூடவே இல்லை. மேடையில இருக்கிற 3 மணி நேரமே எப்படின்னா 24 மணி நேரம் அந்த அக்கா என்னன்னு வச்சு சமாளிக்குதோ தெரியல. பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த அன்னை தமிழை வணங்கி, பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த அன்னை தமிழை வணங்கி, அழகான ரசிக பெருமக்களுக்கும் நிகழ்ச்சி அமைப்பாளருக்கும் மொழியின் ஒளியமைப்பாளருக்கும் எங்களுடைய அருமையான திறமான இசை கலைஞருக்கும் இரு அணியில இருக்கக்கூடிய பேச்சாளருக்கும் பட்டிமன்றத்தை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நடுவர்களுக்கும் என்னுடைய அன்பான பண்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவர்களே, ஒரு தமிழ் சார்ந்த பட்டிமன்றம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைப்பு அதே ஆண்களா பெண்களாவா இருக்குமோ அப்படி இருக்குமோ நினைச்ச காலம் போய் இன்னைக்கு நம்ம மூளைக்கும் வேலை கொடுக்கற மாதிரி தமிழ் கலாச்சாரத்தை பத்தி நம்ம தமிழ் பண்பாட்டை பத்தி பேசுங்கன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஊர்ல வந்து 2 பேர் இப்படி பேசிட்டு போயிருக்காங்களே. இப்படி பேசலாமா நடுவர்களே? தமிழ் கடவுள், தமிழை பத்தி பேசும்போது தமிழ் கடவுளை வேண்டலனா எப்படி? அப்படி தமிழ் கடவுளை வேண்டிட்டு வந்துருவோமா? தெருக்கூத்து தமிழனுக்கு முதலாட்டம், புலிவேஷம் எங்களுக்கு புகழ் போடும், வீரந்தான் தந்தனுக்கு தாய்ப்பால், சூரனையும் சுழுக்கெடுத்த நம்மால், வேடனடா வேட இவன் தனிகமல நாட, வீரனடா வீர தந்தனுக்கு பேர, தமிழில் பேசும் தமிழ் குல விளக்கு, வேற்று மொழியில் அர்ச்சனை எதுக்கு, வீட்டுக்குள்ள நடமாடி நாட்டுக்குள்ள முடிசூடி, வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா, நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா, நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா. தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வணங்கி சொல்ல சொல்ல
இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா அப்படின்னு பாடுனா செவல் கோடி பறக்குதடா. எனக்கு அந்த பாட்டும் தெரியும், ஆனா என் வயசுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல. பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே, பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், அழகன் எந்தன் குமரன் என்று மனமொழி கூறும். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருளன்றோ குமரா, உன்னருளன்றோ முருகா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. ரொம்ப நம்ம குட் கேர்ள்ஸ் ஆயிட்டோம். we are good girls. இந்த பக்கம் பேசணும்னு ஆள் வந்தா நீங்களும் குட் கேர்ள் ஆயிடுறீங்க. அந்த பக்கம் பேசும்போது எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கீங்க? எதிரணியில வந்து இன்னைக்கு பண்பாடு இல்ல, பாரம்பரியம் இல்ல, கலாச்சாரம் இல்ல, சாப்பாடு நல்லா இல்ல, ட்ரெஸ் நல்லா இல்ல, பிள்ளைங்க நல்லா இல்ல, பொண்டாட்டி நல்லா இல்ல, ஆனா குழந்தையா மட்டும் நல்லா இருக்கு ரெண்டு பேருக்கு. கரெக்டா அந்த குழந்தையாவை தூட்டிட்டு என்ன ஒரு நியாயம்? நான் என்ன கேட்கிறேன் நடுவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண்களால மட்டுமே தமிழ் பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் சீர்கெட்டு போகுதுன்னு எதிரணியில இவர் பேசிட்டு போயிருக்காரு. ஆமா, பெண்கள் எல்லாம் இன்னைக்கு நேர் வகுடு எடுத்து தலையை சீவாம கோண வகுடு எடுத்து தலையை சீவுறீங்க, அதனால பண்பாடு கெட்டு போகுதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல. ஒரு வகையில அதை கூட நீங்க ஏத்துக்கங்க, நான் வேணான்னு சொல்லல. நான் என்ன கேட்கிறேன், ஆம்பளைங்க எல்லாம் அன்னைக்கு நீங்க கோணவாவை எடுத்து அழகா எண்ணெய் தேய்ச்சி தலை சீவினீங்கல்ல, இன்னைக்கு எந்த ஆம்பளை மண்டையிலையாவது முடி இருக்குதா? முதல்ல இந்த பக்கம் 4 கோடு போடுறான், இந்த பக்கம் 4 கோடு போடுறான், முள்ளமன்றி தலை மாதிரி இங்க மட்டும் முடி இருக்குது. கேட்டா வைக்க போற கட்டிங்கிறான், டிராகன் கட்டிங்கிறான், ஒன் சைடுங்கிறான். ஒன் சைடுனா என்ன? இந்த பக்கம் முழுக்க சரைச்சு விட்டுட்டு ஒட்டு மொத்தமா இந்த பக்கம் தள்ளி விட்டுறான் முடிய. பாதி பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணமே முடி முன்னால வந்து விழுந்து கண்ணு தெரியாம போய் காவாய்க்குள்ள விழுந்து கிடக்குறான். இதெல்லாம் ஐயோ ஒன் சைடு ஆம்லெட் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம சாப்பிடுறதுல இருந்தா எப்படி கொஞ்சம் ஹேர் கட் பக்கமும் வர்றதா இல்லையா? அப்ப ஆம்பளைங்க நீங்க நாகரிகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மாறிக்கலையா? அன்னைக்கு நடுவர்களே இலையையும் தலையையும் கட்டிக்கிட்டு திரிஞ்சான் காட்டுக்குள்ள, அதுக்காக இன்னைக்கு இலை தலையை கட்டிக்க முடியுமா? நல்ல அறிவுள்ள மனிதன் என்பவன் பரிணாம வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி தன்னை தகவமைத்துக் கொள்றவன் தாங்க மனிதன். அதை நீங்க வந்து குறையா சொல்லிட்டு போய் அறிவுள்ள மனிதன் இவன்கிட்ட ஏன் சொல்றேன்? முதல்ல சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுங்க நடுவர்களே. நான் என்ன கேட்கிறேன், பொண்டாட்டி சமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறா, பொண்டாட்டி சமைச்சு கொடுக்க மாட்டேன். என்னோட கேள்வி என்னன்னா, நான் இந்த ஊர்ல யாரையும் பார்த்து எதுவும் கேட்கல, எதிரணியில உள்ள அந்த அணி தலைவரை பார்த்து கேட்கிறேன். பொண்டாட்டி சமைச்சு கொடுக்காம வீட்டுல போய் என்ன தவிடும் புண்ணாக்கும் சுண்ணாமையும் கலந்தா குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தட்டுங்கக்கா தட்டுங்கக்கா ஜோரா தட்டுங்கக்கா. அதுவும் என்ன மாதிரி ஒரு நல்ல குக்கர் இருக்கிற மேடையில இப்படி பேசலாமாங்க? குக்கரா? ஆமா, நீங்க நல்லா ஜோக் சொல்றீங்க, ஜோக்கர். நான் நல்லா சமைப்பேன், நான் ஒரு குக்கர். ஓ, அவர் ரொம்ப மல்லுக்கிட்டு வர, அவர் மக்கர். ஆமா, அவர் மக்கர் தான் நடுவர்களே, உண்மையாவே அவர் மக்கர் தாங்க. அவர் நல்லா பாட்டு பாடுறாரு, ஒரு நல்ல சிங்கர். ஆமா, நான் என்ன கேட்கிறேன், என்ன மாதிரி ஒரு பொண்ணு வீட்டுக்காருக்காக ஆசையா பாசமா சமைக்கிற பொண்ணெல்லாம் அடிக்கடி பொண்ணுன்னு சொல்லிக்கோமா, நல்லா இருக்கு. தேங்க்யூ நடுவர்களே. ஏன்னா அது பொண்ணுக்குள்ள இது குவாலிஃபிகேஷன் எங்கன்னு நான் பார்த்து தேடி பார்த்துட்டு இருக்கேன். மைனஸ்ல போய்கிட்டு இருக்கு. என்ன என் வீட்டுக்காரல நீங்க சொன்னீங்கல்ல, அவங்க வீட்டுக்காரர் அப்படி கூப்பிடுவாங்க இப்படி கூப்பிடுவாங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டு போனாங்கல்ல, என் வீட்டுக்காரல என்ன எப்படி கூப்பிடுவார் தெரியுமா? என் வீட்டுக்காரர் என்னை ஆசையா பாசமா ஸ்வீட் பண்டாட்டி ஸ்வீட் பண்டாட்டி ஸ்வீட் பண்டாட்டின்னு தான் கூப்பிடுவாரு. ஏன் நான் என்ன சமைச்சு வச்சாலும் என் வீட்டுக்காரருக்காக எக்ஸ்ட்ராவா ஸ்வீட் செய்யறது என்னுடைய வழக்கம். இன்னைக்கு கூட இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி என் வீட்டுக்காரருக்காக ஒரு யூடியூபை பார்த்து ஸ்வீட்டை செஞ்சுட்டு தான் வந்தேன். அந்த யூடியூப் சேனலோட பேரை பின்னாடி சொல்றேன், ரெசிபியை முன்னாடி சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. எப்படியாவது சொல்லுமா? சொல்லட்டா? என் வீட்டுக்காரருக்காக அக்கா நீங்க நல்லா கேளுங்கக்கா, ஆசையா ஸ்வீட்டை செஞ்சு அதுக்கு கேசரின்னு பேரும் வச்சேன்க்கா. வெரி குட். நான் கேட்கிறேன், இந்த மாதிரி ஆம்பளைங்க தாங்க என் வீட்டுக்காரர், இந்த மாதிரி கேரக்டர் தாங்க, என்ன செஞ்சாலும் குறை கண்டுபிடிக்க வேண்டியது. ஆசையா பாசமா அவசரமா கொஞ்சம் தூக்க கலக்கத்துல செஞ்ச கேசரியில நீங்க நியாயத்தை சொல்லுங்கக்கா, கொஞ்சம் காரம் கூட போனது தப்பாக்கா? இதுக்கெல்லாமாக்கா கோச்சுக்கிறது? சண்டாளி, கேசரியில காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டேங்க, கொஞ்சம் சகப்பு கலர்ல கேசரி வரணுமேனு. கேசரியில என்னது? காஷ்மீரி சில்லி பவுடர். ஆமா, நான் என்ன கேக்குறேன், உனக்கு சுள்ளி பண்ணி வச்சிருக்கணும். நான் கரெக்டா, நீங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன் தெரியுமா? நான் கரெக்டா மைதா மாவு வாங்கிட்டு வந்து நாட்டு சக்கரை போட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு கேசரி செஞ்சேன். மைதா மாவுலையா? ஆமா, அன்புடன் அன்னபாரதி யூடியூப் சேனல்ல அப்படித்தான் சொன்னாங்க. நான் சொன்னேன், அந்த ரெசிபியை சொன்னதே அன்னபாரதி அக்கா தான்.
அதை சாப்பிட்டுதான் என் வீட்டுக்காரர் ஒரு வாரம் வாயை திறக்க முடியாம கிடந்தாரு. சரி, அதை சொன்னீங்களே உங்க வீட்டுக்காரர் வாயை திறக்க முடியாம கிடந்தாருன்னா அதை சொன்னீங்களா? இப்ப ஏன் வீட்டுக்காரர் வாயை திறக்க முடியாம கிடக்குறாரு? அதுக்காண்டிதான் நான் சொல்ல. அப்படியாவது வாயை திறக்காம கொஞ்ச நேரம் இருக்கட்டுமேன்னா அந்த கேசரி இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன். போட்டு விடுமா. என்னென்ன லொல்லுத்தனம் பண்ண வேண்டியது, பொண்டாட்டியால சரியில்லை, அது இல்லை, இதுல பிரபு சாருக்கு நீ அதை கோந்த போட்டு விட்டுனா அவர் எப்படி அப்படின்னு எப்படி அவரால் சொல்ல முடியும்? பாட்டு பிடிக்க முடியும்? பாட்டை முழுக்க ரீமிக்ஸ் பண்ணிட்டு வந்து என்னென்ன கூத்து. ஆனா பாட்டு கேட்க எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு நடுவுல. மனுஷனுக்கு பல பிரச்சனை. பள்ளிக்கூடத்துக்கு போனா படிப்பொருள் அப்படியே படிச்சாலும் பார்டர் பாஸ் மார்க், அந்த பாஸ் மார்க் வச்சு ஒரு டாஸ் மார்க்ல கூட வேலை வாங்க முடியல, அப்படியே வேலை கிடைச்சாலும் வேலை பிடிக்கல. அப்படியே அந்த வேலையை வச்சு வாழ்க்கையை ஓட்டி ஒரு பொண்ணு குட்டியை பார்த்து கல்யாணம் பண்ண பொண்ணு கிடைக்கல, அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினாலும் வாழ்க்கையை பிடிக்கல. இப்படி மனுஷனுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை இருக்கிறதுனாலதான் ஊர்ல இருக்கிற எல்லா கோயிலையும் நடக்குது அர்ச்சனைன்னு ஒண்ணு. மூச்சு விடாம பேசுறதுக்கே ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இந்த பிள்ளைலாம் மேடையில வந்து நிக்கிறதே பெருசு, அதை விட்டுட்டு மூச்சு விடாம பேசுறது அதை விட பெருசு. இவ்வளவு பிரச்சனை நீதான் அந்த கோந்த சாப்பிட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோமே. இன்னைக்கு பண்பாடு சரியில்லை, பாரம்பரியம் சரியில்லைன்னு எதிரணில புதுசா பேசின அக்கா அம்மா ரொம்ப அருமையா பேசிட்டு போனாங்க. அவங்களுடைய ஆதங்கம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அன்னைக்கெல்லாம் பண்பாடோட கல்யாணம் நடத்துனீங்களே, இன்னைக்கு எங்கேயாவது பண்பாடு இருக்கா கல்யாணத்துல? பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு போட்டோ ஷூட் எடுத்துட்டு கல்யாணத்துக்கு வரீங்களேன்னு. ஆமா, பாட்டு பாடுறோம், டான்ஸ் ஆடுறோம், போட்டோ ஷூட் எடுக்கிறோம், இதெல்லாமே பண்ணாலும் கூட கல்யாண மணமேடைன்னு வரும்போது தமிழ் பண்பாடை மறக்காம புடவை வேட்டி சட்டையோட அழகா உட்கார்ந்து தாலி கட்டி திருமணம் பண்ணிக்கிறோமா இல்லையாங்க? நீங்க ரிசப்ஷன்ல பாருங்க, கோட் ஷூட் போட்டிருப்பாங்க, லெஹங்கா போட்டிருக்காங்க, ஸ்லீவ்லெஸ் போட்டிருப்பாங்க, எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா திருமணம்னு வரும்போது 50,000க்கும் 1,00,000க்கும் 20,000க்கும் ஏன் 2,000 ரூபாய் 500 ரூபாய்க்கு கூட முடிந்த வரைக்கும் ஒரு பட்டு புடவை எடுத்து மகாலட்சுமி மாதிரி மணமேடையில உட்கார்ந்து தாலிய கழுத்துல வாங்கிக்கிறாங்களே, அப்ப அந்த தமிழ் பண்பாடு தேயுது. நீங்க என்னட்டெல்லாம் குறுக்க பேசக்கூடாது. இந்த ஒரே ஒரு வார்த்தைமா, சப்பாத்திக்கு வந்து பார்த்து அன்னைக்கு தாலி கட்டுனாங்க. தாலி கட்டும் போது கேமராமேன் ஒதுங்கி இருப்பாங்க, எல்லாரும் அட்சயத்தை தூனாங்க. நல்லா கேட்டுடுங்க. இன்னைக்கு தாலி கட்டுறான், யாராவது நம்ம தாலி கட்ட பார்க்க முடியறான்? இவனே தொடர் நடிக்க போய் இருக்கான். இவன் அப்படிதான் கொண்டு போறான். எவன் வாங்கினா, எவன் புடுங்கினா, எவன் கட்டுனா, எவன் வச்சா எதுவுமே தெரிய மாட்டாங்க. ரெண்டு டபான்னு ஒண்ணு வெடிக்கான், அது அங்க உழுது. கடைசியில போட்டோகிராஃபர் சொல்றான், மாப்பிள்ள தாலியில கை வைங்க, போட்டோ எடுக்கணும். இவன் தாலி கட்டி இருக்கவே மாட்டான். எங்க புடுங்கிறான், எவன் வாங்குறான், எவன் சொட்டையை போட்டான், எங்க பார்த்தான். இவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி இப்ப எனக்கு எல்லாம் முன்ன பின்ன தாலி கட்டி பழக்கம் இல்லை. எல்லா 4 தடவை கட்டி பார்த்துட்டா. ஆனா நான் தாலி கட்டும் போது ஐயர் ஒண்ணு சொன்னார், நல்ல நேரம் முடிய போகுதே, நல்ல நேரம் முடிய போகுதே. ஏல சிவராஜா, உனக்கு நல்ல நேரம் என்னையோட முடிய போகலன்னார். நானும் தாலி கட்டுன்னு எனக்கு நல்ல நேரமே முடிஞ்சு போய். ஆனா நீங்க சொல்றீங்கல்ல, இன்னைக்கு வரைக்கும் கலாச்சாரம் வாழுகிறதுக்கு ஒரு விஷயம். ஒரு பெண் ஒரு ஆண் கழுத்துல தாலி கட்டுறாங்களா, இல்லாட்டி ஒரு ஆண் ஒரு பெண் கழுத்துல தாலி கட்டுறாங்களா? நீலவேணி, ஆண் தான் பெண் கழுத்துல தாலி கட்டுறாங்க. ஏன் இன்னைக்கு கலாச்சாரம் சீரழிஞ்சு போச்சுல? ஒரு பெண் ஒரு ஆண் கழுத்துல தாலி கட்டினா என்ன? நான் இப்ப அதே கேள்வியை கேட்கிறேன் நடுவர்களே. கலாச்சாரம் சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்ன எதிரணியை பார்த்தே கேட்கிறேன். இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் கழுத்துல தாலி கட்டுறாங்க, கலாச்சாரம் சீரழிஞ்சு போச்சு நீங்க சொல்றீங்கல்ல, இருக்குதோ இல்லையோ, கணவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் கழுத்துல ஒரு மஞ்ச கயிறையாவது நம்ம போட்டுட்டு சுத்திட்டு இருக்கோம்ல. கல்யாணம் ஆனனைக்கு உங்க கால்ல நாங்க மெட்டின்னு ஒண்ணு மாட்டி விட்டோமே, அது எங்க? காலை காட்ட சொல்லுங்க பாப்போம். 300 ரூபாய்க்கு அடகு வச்சுட்டு அன்னைக்கே குடிச்சிருப்பாங்க பாதி பேர். ஏன் மெட்டி? அதாவது உண்மையிலேங்க உங்க சொல்ற விஷயம், எப்படி திருமண பந்தத்துக்கு அப்புறம் ஒரு பெண்ணுக்கு தாலிய ஒரு ஆணுக்கு மெட்டி அணிந்த பழக்கம் இருக்கு. ஏன் மெட்டி போடுறாங்கன்னா, பெண்கள் எதிரில் வரக்கூடிய ஒரு பெண் குனிஞ்சு தலை நிமிராம வருவாங்க. அப்போ அந்த பெண் பார்க்கும் பொழுது ஆணோட கால்கள் தெரியும். அப்போ காலில் மெட்டி அணிந்தது பார்த்தா ஓஹோ இவனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அதே போல ஒரு ஆண் கம்பீரமா நிமிர்ந்து வருவான். அப்ப நிமிர்ந்து வரும்பொழுது பெண்ணோட கழுத்து தெரியும். அப்ப கழுத்துல தாலி தொங்கும். ஆகா, அப்ப இந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்லாம் தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு இருக்குதா? எங்க நாங்க கழுத்துல தாலி போட்டுருக்கோம். உங்களோட மெட்டி எங்கன்னு கேட்டு ஃபர்ஸ்ட் உங்க மெட்டி எங்க? உங்க மெட்டி எங்கன்னு சொல்லிட்டு நீங்க எட்டி ஒதிச்சு விட்டா. மெட்டி எங்க? யான் பொண்டாட்டி எட்டி ஒதிச்சு விட்டா. இப்ப அது எங்க தெரியல. மெட்டி எங்கன்னு நிறைய பெண்கள் இப்போ நகரத்துல பாத்தீங்கன்னா இப்ப தாலியே போடுறது இல்ல. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா மெட்ராஸ்ல வேலை பார்த்துட்டு கோயில் திருவிழாக்கு ஊருக்கு வந்திருக்கா. அந்த அண்ணாச்சி 9 பவுன்ல தாலி போட்டுறா இருந்தாரு. தாலிய காணையில அந்த தாலி கடத்த இடத்துல ஒரு செல்போன் தொங்கிட்டாங்க. ஏமா தாலி எங்கம்மாங்க? அதை வித்துதான் இதை வாங்கியிருக்கேங்க. காரம் எங்க போயிட்டு இருக்கு? கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஆண்களுக்கு பெண்களுக்கு தாலி தொங்கும். கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷத்துல ஆண்களுக்கு தலையே தொங்கும் அப்படிங்கிற நிலைமை எல்லாம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறோம் தானே நடுவுல. எதிரணியில அண்ணன் வந்து பிரபோண்ணா வந்து ஒரு அருமையான வாக்கியம் வந்து சொல்லிட்டு போனாங்க. மொபைல் வெளிச்சத்தை விட்டு என்றைக்கு சூரிய வெளிச்சத்தை பார்க்கிறீர்களோ அன்றைக்கு தான் கலாச்சாரம் முன்னேறும்னு.
நல்லா தெரிஞ்சுக்கங்க. வெளியில வந்து சூரிய வெளிச்சத்தை பார்க்க முடியலன்னா நாங்க உள்ள உட்கார்ந்து மொபைல் வெளிச்சத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூரிய பகவான் தோசையை திருப்பி போட்டு ஆமா சுள்ளு சுள்ளுன்னு சுட்டு இருக்கிறாரு. வெளியில வராதீங்கன்னு செல்போன்ல நியூஸே வந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து வெளியில நில்லு வெயில்ல நில்லு வெளியில நில்லு வெயில்ல நில்லா என்ன சன்ஸ்ட்ரோக் வந்து சாவுறதுக்கா? சன்ஸ்ட்ரோக்கா? ஆமா நடுவுல இன்னைக்கு வெப்பம் கத்திரி வெயில் 3ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்குதான். நீங்க வெளியில அன்னபாரதி வீட்டை விட்டு வெளியில போனா நீலவேணி மாதிரி உள்ள வருவீங்க. பரவாயில்லையா? அப்ப நீலவேணி வீட்டை விட்டு வெளியே போனா சோழி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். பக்கத்து ஊர்ல அந்த அளவுக்கு இன்னைக்கு வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நீங்க கேட்டீங்க இன்னைக்கு தமிழ் பெயர்கள் வைக்கிறதெல்லாம் குறைஞ்சு போயிடுச்சுன்னு. இடைப்பட்ட காலகட்டத்துல வேணா அந்த மோகம் இல்லாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு வீட்டுல இருக்கிற எல்லாருமே தன்னுடைய குலதெய்வத்து பெயரையோ தவறி போன தாத்தா பாட்டியோட பெயரையோ அம்மா அப்பாவுடைய பெயரையோ சேர்த்து வைக்கிற மாதிரி மீண்டும் தமிழ் பெயரே வைப்பதற்கு திரும்பி இருக்கும் அப்படின்னா அதை நீங்க நிச்சயமா மறுக்க முடியாது. எதிரணியில போய் அதெல்லாம் பார்க்க சொல்லுங்க. மகிழினி யாழினி அப்படின்லாம் பேரு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் போய் பிள்ளைங்களோட பேர்லாம் என்னன்னு கேட்டுட்டு வர சொல்லுங்க. ஆனா உண்மையாவே நடுவர்களே இன்னைக்கு அரசாங்கத்திலேயே தமிழ் பெயர்ல விளம்பர பலகைகள் வச்சா ஒரு மானியம் கொடுக்கறாங்க. தமிழ் பெயர்ல வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய அரசாங்கமே. அப்ப நம்ம தமிழ் மொழியை ஊக்குவிப்பதற்காக நம்ம தமிழ் பற்றை நம்ம கிட்ட கொண்டுட்டு வருவதற்காக எத்தனையோ முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு மக்களும் துணை புரியுறாங்கிறத மறுக்க முடியாத உண்மை. எதிரணியில சொல்லிட்டு போனாங்க இன்னைக்கு எல்லாம் குடும்பமா இருக்கா. குடும்பங்களே முதல்ல குடும்பமா இல்லைன்னு தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. எல்லாத்தையும் குறையா பாக்காதீங்க. எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு நடுவுல. எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. என் வீட்டுக்காரர் இருக்காரு. எனக்கு ஒரு குட்டி குழந்தை இருக்குது. என் ப்ராடக்ட் வீட்டுல இருக்குது. ப்ராடக்ட்? ஆமா, மை ப்ராடக்ட். முத்ரா தூங்கிக்கிட்டு இருக்கும் இந்நேரம் வீட்டுல. நடுவர்களே உண்மையாவே சொல்றேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தனி கொடுத்தன போயிடுறாங்க. குடும்பத்தை பிரிச்சிடறாங்க. மாமியார் மருமக ஒத்துமையா இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படிலாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துல இன்னைக்கு வரைக்கும் என் மாமியாருக்கு எனக்கு எப்படி ஒரு 5 லட்சம் சண்டையாவது வந்திருக்கும். ஆனா ஒரு நாள் கூட என் வீட்டுக்கார தனி கொடுத்தன போகணும் நான் நினைக்கல, போகவும் மாட்டேன். அதான் தமிழ் பண்பாடுல ஜோரா ஒரு கைத்தல இப்படிதான் ஒரு பெண் வேணும். அன்னபாரதி அக்கா தலைமையில சத்தியமா சொல்றேங்க தனி கொடுத்தன நான் போகல. கல்யாணம் ஆகி என்னைக்கு வலது கால வீட்டுக்குள்ள வச்சனோ லூசு பக்கி அது இடது கால் செய்ய வலது கால வை ஏதோ எமர்ஜென்சில ஒரு காலை வச்சுட்டேன். கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்குள்ள போன அன்னைக்கு மறுநாளே என் மாமியாரையும் மாமனாரையும் தான் தனி கொடுத்தன அனுப்புனேன். நான் அந்த வீட்டுல தான் இருக்கேன். இதுக்கு வர வெக்கங்கட்டு போய் கைய வர தட்ட சொல்லிட்டேன். டெக்னிக்கா குடும்பத்தை நடத்துறமா இல்லையா இந்த காலத்துல? ஆனா உண்மையாவே நடுவர்களே நான் இப்படி அடாவடியா பேசுறதுனால ரொம்ப அடாவடியான பொண்ணு அப்படின்லாம் நீங்க நினைக்கிறீங்க. அப்படிதான் நினைக்கிறோம். தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. மேடையை விட்டு இறங்கினா வாயை கூட திறந்து பேச மாட்டேன். ஏன் அங்க ஒரு சப்பாத்தி கொண்டா இல்ல அவ்வளவு பண்பாடு பயம். யாருக்கு பயப்படுவேன்? என் வீட்டுக்கார விட என் வீட்டுக்காரோட அம்மாவுக்கு நான் பயப்படுவேன். ஏன் தெரியுமா? என் மாமியாருக்கு பிடிக்காத எதையும் ஒரு நாள் கூட நான் செஞ்சதில்ல. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் கேளுங்களேக்கா. கல்யாணம் 5 வருஷம் ஆச்சாக்கா. 5 வருஷத்துல இப்ப நீங்க எல்லாம் உங்க வீட்டுக்காரெல்லாம் திட்டுறீங்க. இந்த அக்கா எல்லாம் வீட்டுக்கார திட்டுறாங்க. ஒரு நாள் கூட என் வீட்டுக்கார நான் திட்டினதில்ல. காரணம் என்ன தெரியுமா? என் வீட்டுக்கார அதாவது என் மாமியாரோட பையனை திட்டினா என் மாமியாருக்கு பிடிக்காது. என் வீட்டுக்கார திட்டினா என் மாமியாருக்கு பிடிக்காதுன்னு 5 வருஷத்துல எவ்வளவு கோவம் வந்தாலும் அடக்கிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட என் வீட்டுக்கார திட்டினதே இல்லக்கா. கை தட்டுங்கக்கா. வெரி குட்மா. வெரி குட். இவனை நம்பி கை தட்ட கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? கை தட்டுங்கக்கா. தட்டுங்கக்கா கைய. சூனியம் வச்சு விடுவேன். தட்டுங்கக்கா. சத்தியமா 5 வருஷத்துல ஒரு நாள் கூட திட்டினதே கிடையாது. எவ்வளவு கோவம் வந்தாலும் திட்ட மாட்டேன். ஏன்னா அவ்வளவு பயம். எதுனாலும் அடிக்கிறதோட சரிக்கா. உள்ள வச்சமா சத்தம் இல்லாம ரத்தம் இல்லாம 4 குத்து குத்துனமான வெளியில பேசாம நான் அழுதுகிட்டே வருவேன்க்கா. யாரு நீ அடிப்பியா? அப்போ வீட்டுக்கார நிலம்ப உன் வீட்டுக்கார எந்த சைஸ்ல இருப்பாரு நான் யோசிச்சு பாக்குறேன் முதல்ல. அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க நடுவர்களே. குடும்பத்தை அப்படி சந்தோஷமா நாங்க நடத்திட்டு போறோம். கணவன் மனைவி எல்லாம் ஒரு காலத்துல சண்டையும் சச்சரவுமா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் ஃப்ரெண்டா ரீல்ஸ் பண்ணிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. உண்மையாவே சில ஜோடிகள் எல்லாம் பார்க்கும்போது இவங்க ரீல்ஸ் பண்றதுக்காக கல்யாணம் பண்ணாங்களா இல்ல கல்யாணம் பண்ணிட்டமே ரீல்ஸ் பண்றாங்களானே தெரியல. ஆனா ஜாலியா குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்கல்ல. இங்க இந்த தென்காசியா இது? ஆமா, கிட்டத்தட்ட என் ஊர் ஒரு 600 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட கிடக்குது. ஆமா கிடக்குது. அதனால சந்தோஷப்படு. ஆமா, அங்க இருந்து நான் இங்க வந்திருக்கேன். 600 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் நான் வந்து இங்க நின்னு பேசிட்டு இருந்தா கூட அங்க தூங்கிட்டு இருக்காரு என் வீட்டுக்காரு எங்க வீட்டுக்குள்ள. ஆமா, வீட்டுல உங்க வீட்டுக்குலாம் பக்கத்து வீட்டுல போய் தூங்குவாரு. யாருக்கு தெரியுது? 600 கிலோமீட்டருக்கு இங்கிட்ட இருந்தா தெரியவா போகுது? அங்க இருக்காருல்ல என் வீட்டுக்காரு. அவர் என்னத்தான் நினைச்சிட்டு இருப்பாரு? இங்க இருக்கேன்ல நான் அவரைத்தான் நினைச்சிட்டு இருப்பேன். வேற வழி? அதுகளதான என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ எங்க தூக்கிக்கிட்டு இருக்காங்களோ நினைச்சுதானே ஆகணும். பிள்ளைய பார்த்தாங்களா சோத்த தின்னாங்களா பார்க்கணுமா யோசிக்கணுமா இல்லையா? ஆனாலும் அவரை நான் மறக்காம என்னை அவர் மறக்காம அப்படி பண்பாடோட குடும்பம் எப்படி ஓடிட்டு இருக்கு தெரியுமா? ஒண்ணு மறந்து இருக்க ஒரு பொழுதோ அறியம்மா கண்ணி முகத்தை விட்டு வேற எதையும் தெரிய மஞ்சத்துல விளைஞ்ச மஞ்ச கிழங்கெடுத்து ஒரசியம்மா இங்கும் அங்கும் பூசி வரும் எழிலிருக்கும் அரசி குடியிருப்போம்
தாரே கோவப்பட்டு பார்த்த எம்மா வந்த வழி போரே சந்தனம் கரைச்சு பூசணும் எனக்கு முத்தையன் கணக்கு மொத்தமும் உனக்கு மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு. பொம்பளை ராமராஜனா ஆயிட்டியம்மா. ஆமா நடுவர்களே, இந்த மாதிரி இனிமையான வாழ்க்கை எல்லாம் வாழணும்னா பண்பாடு கலாச்சாரம்லாம் தவறாம நாங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் நடுவர்களே. இன்னைக்கு பண்பாடும் கலாச்சாரமும் மாறாம இருக்குங்கிறதுக்கு இந்த ஒரு ஊரே உதாரணம். எப்படின்னு சொல்லட்டுமா? சொல்லுமா. நீங்க தமிழ் பத்தி என்ன கேள்வி கேட்டாலும் தவறாம கரெக்டா பதில் சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க பாத்தீங்களா? எல்லா ஊர்லயும் கீழே இருக்கிற குழந்தைங்க பட்டிமன்றம் நடக்க நடக்க தூங்கிடுவாங்க, இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்பி போயிருவாங்க. ஆனா இந்த ஊர்ல மட்டும்தான் கீழே இருந்த பிள்ளைங்க பட்டிமன்றத்தை கேட்டு ஒரு அடி மேல ஏறி உட்கார்ந்து இருக்காங்க. அப்படின்னா அதுவே தமிழ் பண்பாடு வளருதுங்கிறதுக்கான அர்த்தம் தானங்க. ஏன் மேல வந்தா தெரியுமாமா? ஐயோ ஐயா, நீங்க பேசாம கீழே போயிருக்கலாம். உன் முகம் அவனுக்கு தெரிய மாட்டாங்கம்மா. பக்கத்துல வந்து பார்த்தாரா தெரிஞ்சிராதா? அக்காவை நல்லா பாத்துக்கடா, அக்கா என் புள்ளைய உனக்கு கட்டி கொடுக்குறேன் சரியா? நல்லா படிங்க, நல்லா வேலைக்கு போய் ஒரு 50 பவுன் ரெடியா வச்சுக்கிட்டு ஒரு ஆடி கார் வாங்கி வை, அக்கா கட்டி கொடுக்குறேன் என் பொண்ணை உனக்கு. அவன் நினைக்கிறான் இதுக்கு பேசாம கீழே இருந்திருக்கலாமே, அக்காவே அப்படி இருக்குன்னா அக்கா பொண்ணு எந்த லட்சணத்துல இதெல்லாம் வரதட்சணை நீங்க நினைக்க கூடாது. ஓகே, மாமியாருக்கு கொடுக்குற கிஃப்ட்னு நினைச்சு பொண்ணை கட்டி கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம் சரியா? நடுவரவர்களே, இந்த ஊர்ல நம்ம விருந்தோமல் அவர் கேக்குறாரு பட்டிமன்றம் பேச வந்தியா சம்பந்தம் பேச வந்தியான்னு கேக்குறாரு. எல்லாம் ஒண்ணுதான், வர்ற ஊரை சொந்த ஊராக்கிக்கலாமே ஒண்ணுதான். நல்லா ஏன் சொல்றேன்னா, இந்த ஊர்ல வந்த உடனேயே விருந்தோமல்னு சொல்லி உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க இல்லையா? மேடையை கொடுக்கும் போது நாங்க எதுவும் குறுக்க பேசல, நீங்க உங்க பணியை சரியா செய்யுங்கன்னு சொல்லி நமக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுத்தாங்க இல்லையா? இந்த மாதிரி பண்பாடான ஊரு இவ்வளோ அழகா, இவ்வளோ லைட்டிங்ல, இவ்வளோ பிரம்மாண்டமா, இவ்வளோ பிஸியா இருக்கக்கூடிய மக்கள் ஒரு திருவிழாவை அழகா நடத்துறாங்க இல்லையா? இதெல்லாம் பண்பாடு குறையவில்லை, தமிழ் கலாச்சாரம் மாறவில்லைங்கிறதுக்கான மிகப்பெரிய உதாரணம் நடுவர்களே. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு பிஸியா இருக்கும். ஒரு கல்யாணத்துக்கு சில பேரால வர முடியல, ஒரு இறப்புக்கு கூட சில பேரால வர முடியல. ஆனா பொங்கல்னு ஒண்ணு வந்துட்டா, என் ஊர்ல பொங்கல் விளையாட்டு போட்டின்னு ஒண்ணு வைப்பாங்கடா. சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் இப்பவும் எனக்கு வரும். என் பிள்ளைகளும் என் ஊரோட பழகணும்னு சொல்லி 3 நாள் லீவ 1 வாரம் லீவா மாத்தி விட்டுட்டு எங்கேயோ வேலை பார்க்கறவெல்லாம் ட்ரெயினையோ பஸ்ஸையோ காரையோ பிடிச்சு சொந்த ஊர்ல வந்து 1 வாரம் தங்கி தமிழ் மண் வாசம் மாறாம அந்த பொங்கல் விழாவை செலிப்ரேட் பண்றாங்கல்ல நடுவர்களே. அப்புறம் அதெல்லாம் இருக்கும்போது எப்படிங்க நீங்க போகி நான் தூக்கி போடணும், பொங்கல் நான் ஆக்கி போடணும், சம்சாரனா அடக்கி ஆமாம் போடணும், ஜல்லிக்கட்டுனா அடக்கி போடணும். ஜல்லிக்கட்டுன்னு சொன்னோட எனக்கு ஞாபகம் வருது நடுவர்களே, ஜல்லிக்கட்டுக்கு வர்ணனை செய்த முதல் பெண் வர்ணனையாளரா நீங்க இருந்துகிட்டு அந்த பக்கம் தயவு செஞ்சு தீர்ப்ப சொல்லிடாதீங்க நடுவர்களே. ஜல்லிக்கட்டு என்னுடைய தமிழ் பாரம்பரியம்டா, என் தமிழர்களுடைய கௌரவம்டா, அது அடையாளம்டான்னு சொல்லி ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க சொல்லிட்டு போனாங்க, செல்போன் வெளிச்சத்தை விட்டுட்டு வாங்கனே. கூடி இருந்த கூட்டத்துல கரண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணும்போது செல்போன் வெளிச்சத்தை காட்டி இந்த வெளிச்சத்தை வச்சு கூட நாங்க இங்க உட்கார்ந்து போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு ஜல்லிக்கட்டை மீட்டு கொடுத்த இளைஞர்கள் இருக்கும் வரைக்கும் எப்படிங்க தமிழ் பண்பாடு நீங்க மாறுதுன்னு சொல்ல முடியும்? அருமை அருமை. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. ஜல்லிக்கட்டு நடந்த விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. டிவில போட்டு காமிச்சாங்கக்கா. டிவில ஜல்லிக்கட்டு போடுவாங்களாக்கா பொங்கல் அப்போ. என் வீட்டுக்காரல டிவியை பார்த்துக்கிட்டு புடி அப்படி புடி இப்படி புடி அப்படின்னு ஓவரா பில்டப் போட்டுட்டே இருந்தார். நான் செம்ம டென்ஷன் ஆயிட்டேன். இங்கே பில்டப் போடுறீங்களா, நேர்ல போய் மாட்டை அடக்க வேண்டியதானே. மனுஷன் நீங்க அடக்கிறீங்களானே, நீங்க என்னத்தெல்லாம் அடக்குறீங்கன்னு தெரியல. அவர் சொன்னார் நேர்ல போய் மாட்டை அடக்க வேண்டியதானே, இங்க விட்டு பில்டப் போட்டுட்டு இருக்கிறீங்கன்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை சொல்ற, கட்டின மாட்டையே அடக்க முடியலையா, இதுல கட்டாத மாட்டை எங்க கூடிய அடக்குறதுன்னு நடுவர் அவர்களே. என்ன ஜல்லிக்கட்டுன்னு தான் ஒரே ஒரு செய்தி. என்ன ஞாபகம்? ஜல்லிக்கட்டுக்கும் கல்யாணத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ஜல்லிக்கட்டுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன தெரியுமா? ரெண்டுலயுமே வளர்த்தவன் எஸ்கேப் ஆயிருவான், அடக்க போறவன் மாட்டி. தேர்தலுக்கும் கல்யாணத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. வருஷத்துல உண்மையிலேயே தேர்தலுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன வித்தியாசம்? வருஷம் முழுக்க செஞ்ச தப்புக்கு 5 வருஷம் தண்டனை கிடைச்சிச்சுன்னா அது தேர்தல். 5 வருஷம் முழுக்க கிடைச்சிச்சுன்னா ஆயுசுக்கும் தண்டனை கிடைச்சிச்சுன்னா அதுதான் கல்யாணம். ஒரு ஃப்ளோல எடுத்து விட்டுட்டு
ஆரம்பிச்சுட்டா எங்கிட்ட போய் முடிக்கன்னு தெரியாம அதுக்குதான் முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி ஆளுங்களை இருக்கக்கூடாது. கவிதை சொல்லி காதலை பத்தி பெருமையா பேசிட்டு போனாங்க எதிரடியில. நீங்க உங்க காலத்துல வைரமுத்து கவிதை அழகா அவ்வளவு நீளமா சொன்னீங்க. எங்களுக்கு அவ்வளவு நீளமாலாம் வைரமுத்தையாவோட கவிதை மட்டும்தான் சொல்லணும்னு இல்ல. அழகா யுகபாரதி எழுதியிருக்காரு பாருங்க, காதலுக்கான ஒரு கவிதை. ஓரம் கிழிந்த பாய், காரை பேர்ந்த சுவர், ஓசை எழுப்பும் மின்விசிறி, ஒட்டடை படிந்த ஜன்னல், களைந்த தலையணை, கழுவாத பாத்திரம், என்றாலும் என் வீடு இனிது, ஏனெனில் எதிர் வீடு உனதுன்னு சொல்றான் பாருங்க. என் வீட்டுல இவ்வளவு குறை இருந்தா கூட என் வீட எனக்கு பிடிக்கும். ஏன் தெரியுமா? என் வீட்டு ஜன்னல் வழியா நான் உன் வீட்டுல உன்னை பாக்குறேன் பாரு, இதுதான் காதல்னு அழகா கொடுத்தாங்கல்ல. இப்ப இந்த கோடை காலத்துல ஒரு தென்றல் காற்று வந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சும்மா ஜாலியா இருக்கும். அதே மாதிரி ஜாலியா இருக்கும். நீ பறந்து போயிருவிய. அது நான் உங்களை அப்படி இருக்கு கட்டுப்பிடிச்சுக்குவேன். அப்படிதான் நடுவர்களே, வறண்டு போன பாலைவனமா இருக்கக்கூடிய ஆண்களுடைய வாழ்க்கையில காதல் அப்படின்ற ஒரு பேரை சொல்லி காதலின்னு ஒருத்தி உள்ள வந்தா எப்படி தெரியுமா இருக்கும்? கோடை காலத்து தென்றல், குளிரும் பௌர்ணமி திங்கள், வாடை காலத்து கூடல், விளையாடல் ஊடல், நாணம் தாளாட்டு பாட, மலைகள் பொன்னூஞ்சலாட, நீயும் என் கையில் ஆட, சுகம் கூட தேட, பூவில் மேடை அமைத்து பூவை உன்னை அணைத்தாள், பரபரப்பு சிலு சிலுப்பு, இது கல்யாண பரபரப்பு. நடுவர்களே, உண்மையாவே இப்ப எனக்கெல்லாம் என் வீட்டுக்காருக்கு என் மேல பாசம் இருக்குங்கிறதே 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் தெரியும். ஆஃப் கோர்ஸ். உண்மையாவே 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நியூஸ் பாத்திருப்பீங்க. என்ன நியூஸ்? நிலவோட தென் துருவத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காக சந்திராயன் 3 ராக்கெட்டை நிலவுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு. ஆமா. அந்த ராக்கெட் நிலவுக்கு போகுதுன்னு தெரிஞ்ச உடனே என் வீட்டுக்காரர் நேரா வீட்டுக்கு வந்தாரு. அம்மு, நீ நாளைக்கு வேலைக்கு போக கூடாது, பட்டிமன்றம் போக கூடாது, வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது. நான் என் வீட்டுக்கார பத்தி என்ன மாமா கண்டிஷன் எல்லாம் புதுசா இருக்கு, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஒண்ணு இல்லடி தங்கம், நாளைக்கு நிலவை தேடி ராக்கெட் போகுதா, ஒருவேளை நீ வீட்டை விட்டு வெளியில வந்தா நிலா நீ தான் நினைச்சு ராக்கெட் நம்ம வீட்டுக்கு வந்துருண்டி, நாசாவுக்கு நட்டமாயிருண்டி. அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? சரி, ஏதோ ஒரு ஆசையில சொல்லிட்டாரு நடுவர்களே, தயவு செஞ்சு குறையெல்லாம் கண்டுபிடிக்காதீங்க எதிரணியில இருக்கக்கூடிய மக்களே அப்படின்றத சொல்லி. நடுவர்களே, நேரம் காலம் கருதி நிறைவா ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கும் செல்போன்ல தமிழை மட்டுமே முதன்மை மொழியாக வைத்து பயன்படுத்தக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏடிஎம்க்கு போனா ஆங்கிலமா தமிழான்னு கேட்கும் போது தமிழை அழுத்தி பணம் எடுக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. திருவிழாவுக்கு தனித்தனியா இன்னைக்கு குடும்பங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. எத்தனை மனமுறிவு இருந்தாலும் திருவிழாக்குன்னு வரும்போது தெரிஞ்சவங்களை பார்க்கும்போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்கக்கூடிய பண்பாடு உள்ள மக்கள் இன்னைக்கும் இருக்காங்க. பிள்ளைகளுக்கு தமிழில் பெயர் வைக்கக்கூடிய கலாச்சாரம் இன்னைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கு. உணவு திருவிழான்னு ஒண்ணு போட்டு உணவு பாரம்பரியத்தை இன்னைக்கு மக்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக உணவு திருவிழாக்களும் இன்னைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கு. தமிழ் மேடையில தமிழ் பட்டிமன்றம் வச்சு தமிழுக்கான தலைப்பை கொடுக்கக்கூடிய இன்னைக்கு நிச்சயமா இருக்கு. நடுவர் அவர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பள்ளிக்கூடங்களை பாத்தீங்கன்னு வைங்களேன், கல்லூரிகளையும் பள்ளிக்கூடங்களையும் பாத்தீங்கன்னா ஆனுவல் டே வருஷத்துக்கு ஒரு முறை ஆண்டு விழான்னு ஒண்ணு வச்சு அங்க நம்மளுடைய தமிழ் அறிஞர்களுடைய வேஷத்தை போட்டுட்டு வாங்க, தமிழ்ல தலைப்பு கொடுத்து கட்டுரை எழுதுங்க, தமிழ் பண்பாடை பத்தி பேச்சு போட்டி நடத்துங்கன்னு சொல்லி தமிழை வளர்க்கக்கூடியதற்கு என்னென்னலாம் வழிமுறைகள் இருக்கோ அத்தனையுமே இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படின்ற காரணத்தினால தமிழ் இன்னைக்கும் மாறாமல், தமிழ் வாசம் மாறாத தமிழ்நாடு இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த கலாச்சாரங்கள் மாறாமல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்ற காரணத்தினால நடுவராகிய நீங்கள் தீர்ப்பை எங்க பக்கம் தான் தரணும்னு கேட்டு, அவசியம் என்றால் ஆங்கிலம் பேசுங்கள், தவறாமல் தினம் தாய் தமிழ் பேசுங்கள் என்று கேட்டு நிறைவா ஒரே ஒரு பாட்டு மட்டும், இது தமிழுக்கான பாட்டு, தமிழர்களுக்கான பாட்டு அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு சொல்லி சரித்திரத்தில் பேர் போரிப்பா, நெஞ்சை அள்ளி காற்று நம்ம தேன் தமிழ் தெளிப்பா, இன்னும் உலகம் வேள அங்க தமிழ பாட பச்சை தமிழ் உச்சி பூகள் ஏறி சீரி வாராயோ வாராய் அன்பா வந்தா ஒளி கொடுப்போ, வாராயோ வாராய் வம்பா வந்தா சுளைக்கெடுப்போ, தமிழன்தான்னு சொன்னா என்னாலுமே முறுக்கேறுன்னு சொல்லி தமிழ் கலாச்சாரம் வாழ்கிறதுன்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை அவசியம் என்றால் ஆங்கிலம் பேசுங்கள், தவறாமல் தினம் தாய் தமிழ் பேசுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் பேராவூரணி நீலவேணி அவர்களுக்கு. ரொம்ப தூரத்துல இருந்து பிரயாணம் செஞ்சு நமக்காக வந்திருக்கிறாங்க. உண்மையிலே அழகான விஷயங்கள் நிறைய சொன்னாப்ல. தமிழ்ல
100 வகையான பூக்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. செங்காந்தல் பூ, ஆம்பல் பூ, அனிச்சம்பூ, செங்கழுநீர், செங்கோடு வேரிப்பூ, செம்மணிப்பூ, குறிஞ்சிப்பூ, வெச்சிப்பூ, தேமாம்பூ, பெருமூங்கிற்பூ, கூவிளம்பூ, கூவிரப்பூ, எருளம்பூ, மராமரப்பூ, வடவனப்பூ, வாகைப்பூ, வெட்பாலைப்பூ, வெண்காக்கணப்பூ, பெஞ்சாக்கோரைப்பூ, கருவிளம்பூ, பயணிப்பூ, வாணிப்பூ, குரவம்பூ, காயாம்பூ, பச்சிலம்பூ, மகிழம்பூ, ஆவிரம்பூ, சிறுமூங்கிற்பூ, சிறுபூளைப்பூ, சூரைப்பூ, குன்றிப்பூ, முருகலைப்பூ, மருதப்பூ, கோங்கம்பூ, பேரங்கம்பூ, திலகம்பூ, பாதிரிப்பூ, செருந்திப்பூ, செண்பகப்பூ, அதிரல்பூ, கரபுன்னைப்பூ, காஞ்சிற்பூ, பாங்கற்பூ, ஈங்கற்பூ, மரவன்பூ, தனக்கம்பூ, தாளம்பூ, கரந்தைப்பூ, குளவிப்பூ, மாம்பூ, முல்லைப்பூ, தில்லைப்பூ, குள்ளைப்பூ, பாலைப்பூ, வாழைப்பூ, பிடவம்பூ, சிறு மாரோடும், வள்ளிப்பூ, நெய்தல்பூ, தாமரைப்பூ, தாளைப்பூ, தளவல்பூ, ஞாழல்பூ, மொவ்வல்பூ, கொகுடிப்பூ, சேடல்பூ, செம்மல்பூ, கருணொச்சிப்பூ, தும்பைப்பூ, பித்திகப்பூ, தோன்றிப்பூ, நரவம்பு, புன்னாகம்பு, பாரம்பு, பீரம்பு, குறுக்கத்திப்பூ, சந்தனப்பூ, கால்வைப்பூ, நரந்தம்பூ, நாகம்பூ, நள்ளிரல் நாரி, குருந்தம்பூ, வேங்கைப்பூ, எருக்கம்பூ என்று தமிழ்ல 100 வகையான பூக்கள் இருக்கிறதுங்க. அந்த 100 வகையான பூக்களோடு சேர்த்து சிரிப்புங்கிற பூவையும் சேர்த்து மாலையாக தொடுத்து நம் கடையநல்லூர் முத்துகிருஷ்ணாபுரம் மக்கள் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோங்க. என்ன பாட்டு நீங்க சினிமாவில் பாட்டுக்கு போட்டு இப்ப சினிமாவில் இப்ப அடுத்த ஒரு பாட்டு வந்துச்சு தெரியுமா? பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போறியே, நான் பணக்காரனும் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போறியே, நான் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து அவன் கூட போனியே, நான் ஊருக்கு வந்து பார்த்ததும் அவன் கூட போயிட்டு இருந்தியே, சீ 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 குமாரி ஒரு சீ. இது பாட்டு பயங்கர ஹிட்டுங்க. இன்ஸ்டாகிராமில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம்ட்டு எல்லா மொழிகள்லையும் அவங்கவுங்க டப்பிங் அவங்கவுங்க மொழியில் டப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ கலாச்சாரம் எதை நோக்கி பாய்கிறது? இப்போ ஆண்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் ஒரு பெண்ணை எப்படி வர்ணிச்சாங்க? காற்றினில் பிறந்தவளோ, புதிதாய் கற்பனை வடித்தவளோ, சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ, செவ்வந்தி பூச்சரமோ, அவள் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவன சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவன சிரிக்கும் மலர் கொடியால், பைந்தமிழ் இதழில் பலரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். எவ்வளவு நல்லா இருக்கு பாட்டு. செந்தமிழ் தேன் மொழியால் நாங்க இன்னைக்கும் பெண்களை வர்ணிச்சு பாட்டு போடுன்னு கேட்டா இவன் எழுதியிருக்கான், தும்சு கட்ட ஏ ஏ தும்சு கட்ட ஏண்டி என்ன கிழுத்து புட்ட. சரி தும்சு கட்டங்கிறானா, இன்னொருத்த வந்து பாடுறான், கிட்ட நெருங்கி வாடி கர்லா கட்ட உடம்பு காரி. சரி இந்த கட்டையை 2 கட்டையை விடுங்க, தும்சு கட்டை கர்லா கட்டை. இன்னொருத்த ஒரு கட்டையை தூக்கிட்டு வரான், மஞ்சனத்தி மரத்து கட்டை, மைய வச்சு மயக்கு புட்ட, நாட்டு கட்டை, சவுண்ட் கட்டை, 2ம் சேர்ந்த ஷம கட்டைங்கிறான். நான் தெரியாதனமா தான் கேட்குறேன், பெண்களை பார்த்து தும்சு கட்டை, நாட்டு கட்டை, கர்லா கட்டை, மஞ்சனத்தி மரத்து கட்டைன்னு போடுறியே, இந்த பாட்டு எழுதின கவிஞர்களை தொடப்ப கட்டையாலேயே அடிக்கிறதுக்கு பெண்கள் நினைச்சா எவ்வளவு நேரம் ஆகும் தான் என்னுடைய கேள்வி. யோசிச்சு பாருங்க. அப்ப பெண்களுக்கு சரியான பாடல்கள் தமிழ் உச்சரிப்புல சினிமாவில் இருக்குதா? இப்படி நிறைய கேள்விகள். அந்த காலத்துல எல்லாம் எப்படி விளையாண்டாங்க பெரியவங்ககிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க. நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் தொலைச்சிட்டு இருக்கோம். சம்மர் வெக்கேஷன் வந்துருச்சு. நீங்க எல்லாம் என்ன விளையாட்டு விளையாடுவீங்கடா? கபடி வேற, கிரிக்கெட் வேற, ஃப்ரீ ஃபயரா? இதுதான் கொஞ்சம் டேஞ்சர். பப்ஜின்னு ஒரு கேம், சுடு 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 சுடு, வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர். பத்தியா? சுடு சுடு சுடு. ஒரு பையன் இப்படிதான் துப்பாக்கி வச்சு சுடு சுடு சுடுன்னு சுட்டுக்கிட்டே இருக்கான். அவங்க அப்பா ஷாவே இல்லை. பக்கத்தில் அவங்க அம்மா வந்து சொல்லு, ஏங்க அவன் தான் சுடுறானே, ஒரு தடவை செத்தாதான் என்னையா, ஒரு எத்தனை தடவை சாகுறது? சுடு சுடு. பப்ஜி வேற என்ன கேம் இருக்கு? செல்போன் என்ன விளையாடுறீங்க? ஃப்ரீ ஃபயர் வேற, பப்புஜி. பார்த்தியா? பப்புஜி எங்க அப்பச்சிக்குங்க டங்குவார அந்து போகுது பப்புஜி. பார்த்தியா? இன்னைக்கு ஒரு காலத்தில் பெரியவங்கெல்லாம் வியர்க்க வியர்க்க விளையாண்டான் தமிழன். இன்னைக்கு செல்போனில் பேட்டரி இருக்க தண்டியும் விளையாடுறான். இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ அந்த யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு தொலைஞ்சு போச்சுங்க. ஏன் நொண்டி விளையாடுறோம் தெரியுமா? மற்றவரை போல் நான் சமமாக இல்லாவிட்டாலும் என்னாலும் ஜெயிக்க முடியும் என்பதை உணர்த்துவதற்காக தமிழன் நொண்டி விளையாண்டான். ஏன் தாயம் விளையாண்டான்? இருக்கும் இடத்திலிருந்து பல்லாங்குழியே விளையாண்டான். இருக்கும் இடத்திலிருந்து இல்லாதவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக பல்லாங்குழி விளையாண்டான். ஏன் தாயம் விளையாண்டான்? கடைசி நேரத்தில் வெட்டி வெளியில் இருந்தா கூட ஜெயிக்கக்கூடிய தில்லி எனக்கு இருந்துச்சு, நான் கடைசி நேரத்தில் களத்தில் இறங்கி நான் ஜெயிப்பண்டா என்பதை உணர்த்துவதற்காக தாயம் விளையாண்டான்.
பரமபதம் வேண்டாம். வாழ்க்கையில் ஏற்றமும் இருக்கும், இரக்கமும் இருக்கும், எல்லாத்தையும் நீ சரியா பார்க்கணும் என்பதை உணர்த்துவதற்காக பரமபதம் வேண்டாம், கபடி விளையாண்டாம். இப்படி எல்லா விஷயங்களும் பாரம்பரிய விளையாட்டுகளும் இன்னைக்கு நம்ம தொலைச்சிட்டு போயிட்டு இருக்கோமே. பாரம்பரிய உணவு எடுத்துக்கோங்க. கேப்ப யோசிச்சு பாருங்க. கரைக்கும் தொப்பை, வழுக்கும் கருப்பை, நீக்கும் மூப்பை, அது கேப்பை அப்படின்ட்டு சொன்னான். ஆற்று நீர் வாதம் போக்கும், அறிவு நீர் பித்தம் போக்கும், சோத்து நீர் ரெண்டையும் போக்கும். நான் பழைய சோத்து கஞ்சி இன்னைக்கு சாப்பிட்றோமா? அப்ப யோசிச்சு பாருங்க. கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்க. தமிழ் கலாச்சாரம் வளரவில்லை, தேய்கிறதே அப்படின்னு தீர்ப்பு சொன்னா இவர் மட்டும் எந்திரிச்சு அனாதையா கைத்தல் கொடுப்பாரு. உட்காருங்க. வளர்கிறதுன்ட்டு நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். கரூரை சேர்ந்த வள்ளுவர் ஏஜென்சின்ஸ் ஒரு பெட்ரோல் பல்க்குக்கா. அதுல என்ன எழுதி போட்டிருக்கான் தெரியுமா? சொல்லுங்க திருக்குறள், அள்ளுங்க பெட்ரோல். யாரெல்லாம் 10 திருக்குறள் சொல்றீங்களோ அந்த 10 திருக்குறள் சொல்ற ஒரு மாணவருக்கு 1 லிட்டர் பெட்ரோல் இலவசம் என்று கரூரை சேர்ந்த ஒரு வள்ளுவர் ஏஜென்சி ஒரு பெட்ரோல் பல்க்ல எழுதி போட்டிருக்காங்கன்னா இதை விட என்னங்க தமிழை வாழ வைக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. எத்தனை திருக்குறள் இருந்தாலும் ஒரே ஒரு திருக்குறள்ல மட்டும் வள்ளுவர் துணைக்கால் இல்லாம எழுதியிருப்பார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அத துணைக்காலே இருக்காது. ஏன் தெரியுமா? நீ நல்லா படிச்சா போதும், எவங்காலும் வேண்டாம், உன்னுடைய சொந்த காலில் நிற்கலாம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் தமிழன் துணைக்காலே இல்லாம வள்ளுவர் எழுதுறார். இந்த மனைவி பெண்கள்லாம் நீங்க இருக்கிறீங்களாக்கா, பெண்கள்லாம் நின்றுகிட்டே ஒரு கேள்வி மட்டும் நீங்க கேளுங்க. ஒரு ஆண்மகன் என்ன பண்றாரு? வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்துச்சுங்க, நான் சாக போறேன்ட்டு தூக்கு போட்டு சாக போறேங்கிறார். தூக்கு போட்டு சாகாட்டி என்னங்க பண்ணுவீங்கன்னு பொண்டாட்டி கேக்குது. கத்தியை வச்சு குத்திட்டு செத்துருவண்டி. கத்தி வச்சு குத்தி சாகாட்டி என்னங்க பண்ணுவீங்க? தண்டவாளத்தில் போய் தலையை வச்சு செத்துருவண்டி. தண்டவாளத்தில் தலையை வச்சு சாகலைன்னா என்னங்க பண்ணுவீங்க? மாத்திரை போட்டு செத்துருவண்டி. மாத்திரை போட்டு சாகாட்டி என்னங்க பண்ணுவீங்க? சோகமா ஓரமா போய் உட்கார்ந்துருதான். அப்பதான் மனைவிங்கிற ஒரு ஒற்றை உறவு வந்து சொல்லிச்சுங்க, ஏங்க சாகிறதுக்கே உங்களுக்கு இத்தனை வழிகள் இருக்கும்போது வாழ்வதற்கு ஒரு வழி இல்லையாங்க? நான் இருக்கங்க, நம்மளுடைய குடும்பம் இருக்கு, பிள்ளை இருக்குங்க, தைரியமா நிமிந்து வாங்கன்னு மனைவி உறவு சொன்னா. இத்தனை ஆண்கள் இருக்கிறீங்களாங்க, பொண்டாட்டி டார்ச்சர் இவெல்லாம் நிறைய சொன்னார். ஆனா ஆண்களுக்கு 20 வயதுல மனைவியோட இளமை ததும்பும் அழகு தெரியுமா? 30 வயசுல அவளுடைய தூய்மையான அன்பு புரியும். 40 வயசுல அவளுடைய அருமை தெரியும். 50 வயசுல அவள் இல்லாட்டி நான் இல்லைங்கிற நிலைமைக்கு வருவான். 60 வயசுல அவள் தாயாவாள், இவன் சேயாவான். 60 வயசுக்கும் மேல ஒரு கணவன் மனைவி இருந்தாங்கன்னா மனைவி அந்த இடத்துல தெய்வமாவாள், கணவன் அந்த இடத்துல பக்தனாவான். அப்படின்னா தமிழ்ல மனைவி என்ற ஒற்றை சொல்லுக்கு 62 பேர்கள் வச்சான். துணைவி, கடகி, கண்ணாட்டி, கற்பால், காந்தை, வீட்டுக்காரி, கிருகம், கிளத்தி, குடுமினி, பெருமாட்டி, பாரியால், பொருளால், இல்லத்தரசி, மனையுறு மகள், வதுகை, வாழ்க்கை, வேட்டாள், விருந்தனை, உள்ளி, சாணி, சீமாட்டி, சையோகை, தம்பிராட்டி, தம்மை, தலைமகள், தாட்டி, தாரம், ஆட்டி, அகமுடையால், நாயகி, பெண்டாட்டி, மணவாளி, மணவாட்டி, ஊழ்துணை, வது, விருத்தனை, இல், காந்தை, பாரியை, மகுடு, குழி, வல்லபி, வனித்தை, வீட்டால், ஆயந்தி, ஊடை, மனை கிளத்தி, மனை தக்கால் என்று மனைவி என்ற ஒற்றை சொல்லுக்கு தமிழன் 62 பேர்கள் வச்சான். அப்படின்னா கணவன் நீங்களும் சாதாரணமானவங்க இல்லை. வெளிநாட்டில் உள்ள ஆண்களுக்கும் நம்ம நாட்டில் உள்ள ஆண்களுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. வெளிநாட்டில் உள்ள ஆண்கள் தாயை தவிர அத்துணை பேரையும் மனைவியாக பார்க்கக்கூடியவர்கள். ஆனால் நம்ம நாட்டில் உள்ள ஆண்கள் தாங்க மனைவியையே சில நேரங்களில் தாயாக பார்க்கக்கூடிய ஆண்கள் இருக்கக்கூடிய தேசம் இதுங்க. அதனால தான் கணவன் என்ற ஒற்றை சொல்லுக்கு கண் குட்டல் அவன் வாங்க. கணவன் என்ற ஒற்றை சொல்லுக்கு தமிழ்ல 60 பேர்கள் வச்சான். பதி, கொழுரன், இல்லாளன், அகமுடையான், ஆம்படையான், வீட்டுக்காரர், ஆத்துக்காரர், என்னவன், மனையான், மணாளன், மணவாளன், உற்றான், கொண்டவன், கொண்டகன், தலைவன், நாயகன், அல்நுகன், ஆம்பான், இயமான், இல்லான், இல்லவன், கிழவன், உரியவன், உடனிகவான், தலைமகன், தம்போன், குடும்பி, தாட்டான், மகினன், பச்சன், கண்ணாளன், அன்பன், கேள்வன், கோமந்தவன், மண், நாச்சியன், மைந்தன், விளைந்தோன், வேட்டான், கூந்தர் கிழவன், ஆள், ஆளன், வரன், கண்டன், வல்லவன், கண்வாளர், தற்கொண்டன், ஆழ்வலன், அகவாளான், இல்லாளான், இறை, ஐ, பாதி, கூந்தர் கிழவன், ஈர்க்கிழவன், வேட்கை துணைவன், கேள்வன் என்று கணவன் என்ற ஒற்றை சொல்லுக்கு 60 பேர்கள் வச்சா. அப்படின்னா வெளிநாட்டில் எல்லாம் கோவில்கள் இருக்கின்றன, ஆனா நம்ம நாட்டில் தாங்க குடும்பங்களே கோவிலாக இருக்கின்றது என்று சொன்னால் நிறைய நாங்க வெளிநாட்டுகள் நிகழ்ச்சிக்கு போவோம். துபாயா இருக்கட்டும், சிங்கப்பூர், மலேசியா இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் கூட மாலத்தீவு தான் போயிட்டு வந்தேன். ஆனால் எத்துணை நாடுகள் இருந்தாலும் நம்ம நாட்டில் மட்டும் தமிழ் கலாச்சாரம் சொல்றாங்க. ஏன் தெரியுமா? உலகத்தில் கொசுக்களே இல்லாத நாடு எதுன்னு கேட்டால் அது பிரான்ஸ். காடுகளே இல்லாத நாடு கத்தார். ரயில்களே இல்லாத நாடு ஆப்கானிஸ்தான். பள்ளிக்கூடங்களே இல்லாத நாடு திபெத். ஏழைகளே இல்லாத நாடு சிங்கப்பூர். தனக்கென தேசிய தினம் இல்லாத நாடு டென்மார்க்.
தனக்கென தேசிய மொழி இல்லாத நாடு சுவிட்சர்லாந்து. ஆனா அன்பை மட்டும் கருவியாக கொண்டிருக்கூடிய ஒரே நாடுனா நம் இந்திய நாடு அப்படின்னு சொன்னா, இந்தியன் என்பதில் பெருமை கொள்வோம், தமிழன் என்பதில் பெருமை கொள்வோம். இத்தனை இளம் தலைமுறையை வச்சு சொல்றாங்க. நம்ம கடையநல்லூர் முத்துகிருஷ்ணாபுரம் பசங்களை வச்சு சொல்றேன், ஐ ஹானர் இங்கிலீஷ் பட் ஐ வொர்ஷிப் தமிழ். மற்ற மொழிகளை மதிக்கிறேன், தமிழை மட்டுமே துதிப்போம் என்று சொல்லி இன்றைய தலைமுறையில் பார்க்கும் பொழுது தமிழ் கலாச்சாரம் தேவையில்லை, வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை இறுதி தீர்ப்பாக வைத்து கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் துன்பம் இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பு உதவி பெரியதொண்டரோடு கூட்டு கண்டாய் என்று அபிராமிப்பட்டர் அபிராமி அந்த அதில் கூறியது போல எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று கடையநல்லூர் முத்துகிருஷ்ணாபுரம் மக்கள் சிறப்புடன் வாழ்த்த வேண்டும், தமிழ் போல நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்களே.